ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. எப்படி இருக்கீங்க? அடிபட்டுச்சுன்னு போட்டிருந்தீங்க, எப்படி இருக்கு உடம்பு இப்போ? சரியாச்சா? இப்போ நல்லா ப்ரோ இருக்கு. என்னாச்சு, எங்க போய் விழுந்தீங்க? ஆக்சிடென்டா? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. பைக்ல போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் காரை லெஃப்ட் வளைச்சான். நான் வந்து சரி பிரேக் போட்டேன். சடன் பிரேக் போட்ட உடனே வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு ப்ரோ. இது டிஸ்க் பிரேக்குங்கிறதால ஸ்கிட் ஆயிடுச்சு. தெளிவா போயிருந்தீங்களா? என்ன ப்ரோ? தெளிவா போனதா போதையில போனதா? போதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது ப்ரோ. நீங்க வேற. நான் டீ ப்ரோ. இப்போதைக்கு ஸ்கூட்டி தான் அது. பைக்கா இருந்தா கூட வந்து ஓரளவுக்கு அந்த டயர் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஸ்கூட்டிட்டு இருக்கும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் லெஃப்ட் சைடு. ரோட் ஓரமா தான் விழுந்தேன், அதனால பிரச்சனை இல்லை. சும்மா கையில திரைச்சிருச்சு அவ்வளவுதான். ப்ரோ அனிமல் கார்த்திக் ப்ரோ, தைப்பூசம் வின்னர் யாரு ப்ரோ? சிங்கப்பூர் சலோனா இல்ல ப்ளூ ஸ்டாரா ப்ரோ? தைப்பூசம் ரெண்டு படமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர் சொல்லணும். ஆமா ப்ரோ, ஃபேமிலி எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க ப்ரோ. நான் போய் கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அனிமல் பார்த்தேன் இன்னைக்கு தான். சுத்தம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு பெருசா போர் அடிக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப் சுத்தமா முடியல ப்ரோ. இது என்ன படம் எடுத்திருக்காங்களே தெரியல, கன்றாவியா இருக்குது. நிறைய சீன்ஸ் வந்து பார்க்கவே முடியல, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. இது மாரலா தப்புன்றத விட வந்து பாக்குறதுக்கே வாகமன் சில மாதிரி தான் போயிருந்துச்சு. எனக்கு சொன்னார்ல அருவருப்பா இருந்துச்சுன்ட்டு, அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. எப்படிதான் இந்த படத்தை வந்து ஹிட் ஆக்குனாங்கன்னே தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, விஜய் உங்க அப்பா சொன்னது லோகேஷ் ப்ரோ? ஆமா, என்னது? ஹாய் கார்த்திக். அதெல்லாம் ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஏங்க நானும் பார்த்தேங்க அனிமல். ரொம்ப நல்லா இருந்தது கார்த்திக். நான் நேத்து வீடியோ கேட்டேன். நான் யூடியூப்ல தான் கேட்டேன் நீங்க பேசினதெல்லாம். படமா பாருங்க எல்லாருமே. லியோவை நீங்க வந்து எல்லாரும் தூக்கி பிடிச்சீங்க. ஆனா இந்த படத்தை வந்து யாரு? லியோ நீங்க முதல் நீங்க ஓகேங்களா, மத்தவங்களும் பிடிச்சாங்க. இல்லங்க, நானும் பிடிச்சேன். லியோ நல்லா இருக்குன்னீங்கல்ல. இல்ல நான் கேக்குறேன், லியோ நல்லா இருக்குன்னீங்கல்ல. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். எனக்கு இந்த லியோ வந்து 2.75 மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. இது 3.5 மணி நேரம் படம். ஓகேங்களா, ஃபுல்லாரே எல்லாருமே பாத்துட்டீங்க. படத்துல வந்து நானும் பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது, ஓகே. பட் பாத்தீங்கன்னா அது வந்து போரே அடிக்கல ப்ரோ. வந்ததுல இருந்தே செகண்ட் ஹாஃப் லாக் இல்லையா ப்ரோ உங்களுக்கு? இல்லவே இல்லைங்க. எல்லா சீனுமே வந்து அந்த கேரக்டருக்கு வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லி மாதிரி எடுத்த மாதிரியே இருந்ததுங்க. அவன் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த படம். கிராஃப்டி பேசுறாரு. ரெண்டு பேரும் வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா லியோவை தூக்கி பிடிச்சோன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? லியோவை பத்தி எவ்வளவு விமர்சனம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இங்க நிறைய பேர்த்தோட நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு என் மேல கோவமே அதுதான். லியோ விமர்சனம் பண்றது கோவமே. இல்ல ப்ரோ, அயலானே மொக்கதான். அதே பாக்குறோம்ல 2.5 மணி நேரம். இல்ல கிராஃப்டி என்னன்னா, இது ஆக்சுவலி கல்ச்சரல் மாறுது அப்படிலாம் விடுங்க. எனக்கு நேத்து இவங்க தார்கேன்ல பேசும்போது ஒன்னு ஜெனரல் தான். நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி எல்லா குழந்தைங்களாம் முன்னானாங்க, எல்லாரும் முன்னாடியும் இது பண்றான். சரி, அதை கூட ஓகே விடுங்க. இவன் திடீர்னு போறான், அவன் டக்குனு பொண்டாட்டி கூப்பிடுறான், அப்புறம் இதா வரான். இதெல்லாம் வந்து இது என்னது? இது என்ன ஒரு படத்துல ஒரு இது வந்து என்ன தெரியுமா? அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், படம் பிளாக் பஸ்டர். இப்ப லியோல இந்த மாதிரி இது மாதிரி காரியங்கள் இருக்கா? மொராலிட்டி இல்ல நீங்க விட்டுருங்க. நம்மளோட நீங்க அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க எந்த படத்தையுமே பார்க்க முடியாது. தலைய வெட்டுங்க, தலைய வெட்டுங்க, பிளட் வரட்டும், அதெல்லாம் ஓகே.
நீங்க ஆனா அப்படி ஒரு 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 இல்ல இல்ல இப்ப என்னன்னா நான் கேக்குற மக்கள் ஒரே வந்து விஷயம் அது மாதிரி ஒரு அடாப்ட் ஆற ஒரு கல்ச்சரு மைண்ட் மாறுது. இப்படிதான் எல்லாருமே இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அசிங்கமா இல்ல போயிரும். இல்ல இப்ப அப்படி நல்லா இல்லைங்க இருக்கு. அப்படி இல்லைங்க இருங்க இது ஒரு படம் தாங்க. இப்ப நீங்க பாகுபலி பாக்குறீங்க அப்படின்னா இவன் இங்க இருந்து மலையில ஏறுறான். இல்ல இல்ல சரி பாகுபலி ஒவ்வொன்றுமே இப்படி வந்து அவுத்து இல்ல இல்ல போட்டு நடக்கிறானா? இல்ல இல்லைங்க மலையில சொல்லுங்க bro, ஏறுறான் அவுத்து போட்டு ஓகேங்களா, நடக்கிறான். ஒரு பெரிய செலவு வருது, அதை புடிச்சு அது நிக்கிறான். இல்ல இல்ல ஃபேண்டசிங்க. சரி எல்லாம் ஹாரி பாட்டர் டிஜிபி அதாவது ஒரே ஃபேண்டசி நிமிஷம் அது இருங்க, இது மாதிரி ஒரே நீங்க நிமிஷம் நடக்கும். இருங்க. படத்தை வந்து ஜேர்னலா அவர் செகண்ட் பிரிக்காதீங்க. இல்ல இல்ல படத்தை வந்து அவர் செகண்ட் ஜேர்னலா ஹாஃப்ல ஒண்ணு பிரிக்காதீங்க. பண்ணுவாரு. படம் தான் அது நீங்க அதை எப்படி ஓகேங்களா. சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. செகண்ட் ஹாஃப்ல இல்ல கிராஃப்டி நீங்க நீங்க ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏங்க ஜேர்னலா பிரிக்கிறீங்க? இல்ல 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 மூவியாவே பாருங்க ஜேர்னரா நீங்க. பிரிக்கிறேன். இல்ல இது சப்போர்ட் பண்றவங்கள ஆளுங்கயா எப்படி இருக்குன்னா, வந்து நீ எப்படி நம்மளுக்கு சுத்தி இருக்கிற ஒரு சொசைட்டி நமக்கு வளர்ந்தது இதெல்லாம் எப்படி சரி அவனுக்கு பைத்தியக்காரனுங்க அவனுக்கு ஏதோ படத்தை எடுத்திருக்கானுங்க. ஆனா சப்போர்ட் பண்ண நம்ம ஆளுங்க தூக்கிட்டு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆல்பா மேல் அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க. என்ன ஆல்பா மேல் வெங்காயம் ஆல்பா மேல் இத வந்து என்னது யாருமே இது? தூக்கி பிடிக்கவே சொல்லுங்க ஓகேங்களா. படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா படம் இல்லையா படமா ஓகேங்களா, பாருங்கன்னா நீங்க அதோட சரி முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. அவன் படம் படமா கேரக்டரை வந்து பாக்குறோம். அப்படிதான் கொடுத்திருக்கான். இல்ல இல்ல இது மாதிரி நிறைய சைக்கோ இருக்காங்க, இதை விட மோசமான சைக்கோ எல்லாம் இருக்காங்க ஓகேங்களா. அவனை எங்க வச்சு நீங்க இவனுங்க காதல என்ன சொல்றானுங்களா? பண்ணுவீங்க? இவனுங்க ஒரே இல்ல இல்ல பணக்காரங்க பசங்க அந்த சைக்கோன்னு நம்மளுக்கு தெரியுமா? இவங்க ஒரு மல்லாட்டி இவங்க கொண்டு வர்றது. இவங்க சைக்கோங்க அவன் ஓகேங்களா. அந்த இப்ப கேரக்டர் வந்து சைக்கோ கேரக்டருங்க ஓகேங்களா. அந்த சைக்கோ கேரக்டரை வச்சுதாங்க அவன் படமே எழுதியிருக்கான் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கான், அப்பாவை கூட பிரசாந்த் நேத்து என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அப்படிதான். எடு அவரு பேச்சு வந்து இப்ப எப்படின்னா ஒரு 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 பிக்சடான பேச்சு இல்ல. இவ்வளவு பேசிட்டு என்ன பேசிட்டு போயிட்டான் கடைசியில, இது மாதிரி படம் எடுக்கணும் அப்பதான் ஒரு என்ன இது எடுக்கணும் எடுக்க எடுத்து கூடாதுன்னு என்ன சொல்லவே கூடாது. என்ன அப்படி மாறப்போகுது இல்ல இல்ல அப்படி பார்த்தா சொசைட்டில? எந்த படமும் எடுக்க தத்துவா முடியாதுங்க. இல்ல இல்ல தேட்டருக்கு போறேன். இல்ல இங்க இல்ல பாருங்க. இல்ல இல்ல இப்ப அந்த மாதிரி இப்ப இல்ல இல்ல நேத்து வந்து ஒவ்வொரு இப்ப தலை வெட்டுறது சப்போர்ட் பண்றோம், ரத்தம் தெறிக்க சப்போர்ட் பண்ணும். ஓகே சி அதுவும் வந்து அது தப்பு தான். பட் ஆனா இப்ப கல்ச்சர் அதுவும் ஆயிடுச்சு. ஆனா இதே இப்ப நம்ம ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது கல்ச்சர் ஆயிரும். நீங்க எப்படி ஃபேமிலியோட உங்க பசங்களோட எப்படி எந்த போவீங்க? படத்துல இல்ல இல்ல எந்த படத்துல நல்ல கருத்து மட்டும் இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். கருத்து நான் நம்ம ஏதோ ஒரு சொல்றேன். இல்ல இல்ல கருத்து விட்டுருங்க. எந்த லியோல எல்லா லியோல படத்துலயும் நீங்க ஏதோ என்ன ஒரு எடுத்துக்கிட்டோம்? சீன் இருக்குங்க. இல்ல இல்ல லியோ படத்தை பாத்தீங்கன்னா ஒரு குடோன் ஃபுல்லா கஞ்சா வச்சுக்கிட்டு ஏங்க பாக்குறவன் எல்லாம் வந்து இங்க பாருங்க இது லியோல பண்றாங்க. கஞ்சா இருக்கு. ஒரு ரோலெக்ஸ்ல ரத்தமும் தெரிச்சிச்சு, மண்டை வெட்டினா எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு உங்களை என்ன ஒரு குடும்பமா போற இடத்துல போய் இது இப்படி எல்லாம் இது என்ன என்ன புரியல அவன் என்ன சொல்ல எதுக்கு வரான்? குடும்பமா போக சொல்றீங்க? இது படத்தோட ரேட்டிங் என்ன? இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது யாரை கூட்டிட்டு போகணும். நான் என் குழந்தைய கூட்டிட்டு நான் போயிடுவேன் நானு இந்த படத்துக்கு. சரி உங்க சரி குழந்தைய இல்ல கூட்டிட்டு எப்படி போக கேக்குறீங்க மாட்டீங்க. நீங்க? எப்படி நான் நீங்க உங்களை வந்து இல்ல கேக்குறேன் நீங்க சொல்றீங்களா பாகுபலி வந்து அக்செப்ட் மலை ஏறேன் அதை அக்செப்ட் பண்றேன் சொல்றீங்களா? இத வந்து நீங்க இருக்கிற சுத்தி இருக்கிற கல்ச்சருக்கும் உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ ஏங்க படம் நான் இந்த நல்லா படத்தை இருக்குன்னா யார் கூட ரிலேட் பண்ண இல்ல இல்ல ஓகே முடியுது? இந்த ப்ரோ. படத்தை வந்து எனக்கு யார் கூட பாக்கணும்னு அவன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாப்பேன், என் ஒய்ஃப் கூட தனியா பாப்பேன் ப்ரோ நானு. ப்ரோ ப்ரோ என்னங்க ப்ரோ எந்த ப்ரோ ஒரே படம் நிமிஷம் இந்த இருங்க. படத்தை யார் நான் கூட ஒரு என்னன்னா விஷயம் பாக்கணும்னு கேட்கணும் இருக்குங்க. கிராஃப்டி ப்ரோட்ட. ஒரு கிராஃப்டி நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றதே கம்ப்ளீட்டா தப்பு. நீங்க வந்துட்டு உங்க ஒய்ஃபோட பார்ப்பேன், உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ப்பேங்கிறீங்க. இட்ஸ் நாட் அபவுட் உங்க இட்ஸ் நாட் நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பீப்புளோட இல்ல. இது வந்து அடல்ட்ரேட்டட். இட்ஸ் எனிபடி ஹூ சரி ஹூ இருங்க ஆர் இங்க அடல்ட் கிராஃப்டி ஒரே அவங்களோட நிமிஷம் பார்க்கற அவர்கிட்ட ஒரே வேண்டிய நிமிஷம் படம் தான். பேசிக்கிறேன். இங்க பாருங்க இருங்க யூஎஸ்ல அவர் பேசிட்டே இருங்க, அவர் பேசிட்டே இருங்க இருங்க, இருங்க அவர் பேசிட்டே இருங்க, அவர் இல்ல பேசிட்டே இருங்க, அவர் யூஎஸ்ல பேசிட்டே இருங்க. பாம்லா ஆண்டர்சன் ஒரு பான் ஆர்டிஸ்ட் அவரோட படம் வந்து பயங்கரமான ஹிட். அந்த டைம் ஜேம்ஸ் பாண்டோட ஹிட். அப்ப என்ன பண்ணுவோம்? பாம்லா ஆண்டர்சன் படம் தான் பெரிய இது, அதை தூக்கி பிடிப்போமா? இல்ல இல்லங்க இல்ல இது அது அமெரிக்கன் பை மாதிரிதான் இல்ல இருக்கு. இல்ல அமெரிக்கன் ஒரு ஒரு பையும் படம் டிஸ்கஸ்டிங் வருதுங்க. மூவி. இல்ல அது இல்ல வந்து இல்ல ஒரு இல்ல இல்ல பேச இல்ல இல்ல கேவலமான படம் அது இல்ல படம். இல்ல 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 அமெரிக்கன் பை பாக்குறீங்க ஓகேங்களா. அமெரிக்கன் பை பாக்குறீங்க, சிரிச்சுட்டு தான் வரீங்க. அதுல அதோட கலீஜா ஒரு படம் எடுக்க முடியுமா சொல்லுங்க? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்க அதை நீங்க கேம் ஆஃப் பார்த்துட்டு த்ரோன்ஸ் ஜாலியா சிரிச்சுட்டு வர போறீங்க, அவ்வளவுதாங்க படம் ஓகேங்களா. அதுல கேவலமான சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா. அவங்க அம்மா பாத்துருவாங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே அவன் வந்து இது பண்ணுவானுங்க. ஏங்க அந்த படம் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு வரீங்க, அவ்வளவுதான். அது மாதிரிதாங்க இந்த படம் பாக்குறீங்க. ஏங்க ஓகே படம் நல்லா அந்த இருக்கா? படத்துல அந்த இந்த படத்துல 3 கூட ஹவர்ஸ் அவங்க 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 பண்ற ஆக்ட் வந்துட்டு அவங்க தப்புன்னு தாங்க ஃபீல் பண்ணுவாங்க. இங்க யாரும் இல்ல வந்துட்டு அவங்க ஏங்க பண்றத என்னன்னா சரின்னு என்ன சொல்லி அந்த ஆயிடுச்சுன்னா இடத்துல அந்த இல்ல படத்துல இல்ல யாருமே இது பண்ணல. நான் நீங்க கொலை அதை எல்லாம் புரிஞ்சுங்க பண்ணிட்டு கிராஃப்டி. இல்ல இல்ல இப்ப என்ன நான் கொலை எல்லாம் ஆயிடுச்சுன்னா பண்ணிட்டு நான் தப்புன்னு நான் இல்ல ஒத்துக்கிட்டேன்னு நம்ம வச்சுங்களேன். அது வந்து பேசுறதுனாலும் பாக்ஸ் ஆபீஸ் ஓகே அது எல்லாம் ஓடுற படமா நம்ம விமர்சனம் பண்றது வேற. பட் இது வந்து ரொம்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் அருவருக்கமான நான் ஒரு சொல்றேன். இல்ல இல்ல நான் சீன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு எடுத்திருக்கானுங்க. விஷயத்த சொல்றேன் அது ஓகேங்களா. அவசியமே இல்ல. இல்ல 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 இல்ல
இல்ல சரி ஓகே வில்லனை காட்டணும்னா இப்படிதான் காட்டணுமா, சரி ஓகே வில்லனை காட்டி தொலைஞ்ச ஹீரோ காட்டினானா அவன் என்ன அப்படி இப்படி காட்டிட்டு இருக்காங்க. எங்க கேரக்டர் அப்பாவுக்காக வில்லனா ஒய்ஃப இருந்தா வந்து சீட் கேரக்டர் பண்ணுவாங்க இவன் இல்ல 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 ஹீரோ. இது இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். எனக்கு வந்து ஒரு 3.5 மணி நேரம் படத்தை ஓகேங்களா என்கேஜிங்கா கொண்டு போக முடியுமா? வேற யாராவது ப்ரோ ஒரு 2.5 என்கேஜிங் மணி அது நேரம் இல்ல ஒரு அதான் ப்ரோ. படம் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 நீங்க தான் ப்ரோ முக்கால் மணி அதான் நேரம் என்கேஜிங் மைண்ட் இப்படி இப்படி என்கேஜிங் இப்ப இருக்கீங்க. கார்த்தி சொன்னாரு ஓகேங்களா நான் 3.5 மணி நேரம் போச்சு எனக்கு ஆமா பொழுது எனக்கு வந்து டைம் பாஸ் போனது தெரியல. பட் படம் நல்லா இல்ல ஓகேங்களா. ஜானர் இல்ல எந்த டிஃப்ரெண்ட் ஜானர் எடுக்கலாம், த்ரில்லர் ஜானர் எடுக்கலாம், எப்படி வேணா இது வந்து ஒரு டிராமா ஜானரா கரெக்டா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் நிறைய இங்கிலீஷ் மூவி டிராமா ஜானர் அப்படி என்ன அறிவுருக்கு விதமான காரியங்கள் எடுத்து குளோரிஃபை பண்றாங்க. அதுதான் இப்படி இவங்க இல்ல சுடுறது எடுத்துக்கோங்க, நான் அதை சொல்லவே இல்லை, அது ஓகே. சுடுறது கொல்றது அதெல்லாம் நேத்து பிரசாந்த் சொன்னாரு கன் எடுத்துட்டு வந்து எவன்டா ஸ்கூல்ல பண்ணுவான் அப்படின்னு சொன்னோம், அதை நம்ம பேச வரல. ரொம்ப அசிங்கமான ஒரு காரியங்கள்லாம் சீனா எடுத்து வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் ப்ரோ எப்படி இதே அவங்க ஸ்டோரியே கொஞ்சம் டீசெண்டா நீங்க எடுத்திருக்கலாம் ப்ரோ. இல்ல இல்ல நீங்க இல்ல இது இல்ல வந்து இல்ல பாருங்க இது இதுல வந்து ரேட்டிங் கிராஃப்டி இல்ல ஓகேங்களா. இல்ல இல்ல கிராஃப்ட் கிராஃப்டின்னு சொல்ல நீங்க ரேட்டிங் வேண்டியது எப்படி வேணா என்னன்னா ஓகேங்களா. இல்ல சொல்லிக்கலாம், இல்ல இது நீங்க வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல இல்ல இது வந்து ஒண்ணே யாருக்குமே தெரியாது ஒண்ணுமே கிடையாது. இல்ல இல்ல நம்ம எல்லாமே வந்து நமக்கு எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியுது. 12 வயசுலயே தெரியுது. இது வந்து ரேட்டிங் ஓகேங்களா. இப்ப நீங்க இந்த விஷயத்துல படத்துல சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா இல்ல கேள்விப்பட்டது இல்லையா நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் நான் சொல்லுங்க. ஒன்னே கரெக்ட் இல்ல சொல்லிட்டேன், இது கரெக்ட். நான் பார்த்ததே இதுல நீங்க இல்ல. நேத்து எல்லாத்துக்குமே பேசின எல்லாத்துக்கிட்டையும் கிராஃப்டி உங்ககிட்ட ஒன்னே இது மட்டும் நான் எல்லாத்துக்குமே தெரியும். சொல்லி இந்த டாபிக் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து என்னோட பசங்க முன்னாடி நான் போய் செக்ஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. இதுதான் நான் வளர்ந்த கல்ச்சர். அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு பிடிச்சிக்கும், அவ்வளவுதான். இது ஒரு அருவருக்கமான சொல்ல இல்ல ஜி கூச்சமான காரியம் இதெல்லாம். இல்ல இல்ல அவன் இப்போ 2வது இல்ல 3வது இல்ல கல்யாணம் இல்ல இல்ல பண்ணவனா இது வந்து இல்ல இல்ல கேட்டவன் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கேட்டகரி முஸ்லீமாமா, பீப்புள் இருக்காங்க. இல்ல இல்ல அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல ஓகேங்களா. அவங்க வந்து அவனுக்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிக்குவோம். இல்ல இல்ல இப்ப சில அவங்க பேர் பிடிக்குது பசங்களை இல்ல, வந்து இல்ல அவங்க அப்பா அம்மாட்ட அவங்களுக்கு அது டிஸ்கஸ் மாதிரி சீன்லாம் பண்றது பிடிக்கும் போல. இல்ல 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 பசங்க வந்து அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ற அந்த காலம் எல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க ஓகேங்களா. நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் நம்ம தான் பண்றாங்க. வந்து இங்க பாருங்க, இல்ல நமக்கு தெரியலங்கிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து இல்லன்னு இங்க பாருங்க சொல்லக்கூடாதுங்க. நம்ம இங்க பாருங்க கிராஃப்டி ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா யூஎஸ் எவ்வளவு வெஸ்டர்ன்ல இந்தியன்ஸ் வளர்ந்தானோ இன்னும் கல்ச்சருக்குள்ள வளர்றது காரணம் என்ன தெரியுமா? அப்பதான் ஒரு ஒழுக்கமா வளருவாங்க. நீங்க அவங்க கத்துக்கிட்டும் போட்டும் ஒரு டிசிப்ளினா வளர்க்கணும், சில காரியங்களை சொல்லி தரனாலதான் இன்னும் இந்தியன்ஸ் வந்து ஃபாரின்ல கல்யாணம் பண்ணாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்னா குடும்பமா இருக்கிறானுங்க. இங்க இருக்கிற மாதிரி அங்க போய் இவன் கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர் வாழ்றாங்க விட்டுட்டு போறாங்க, அப்படி இல்லாம கொஞ்சம் ஒரு டிசிப்ளின் கொண்டு வராங்க. இதுதான் மொராலிட்டி. ஒரு நீங்க வந்து சம்பந்தம் இல்லாம ஒண்ணு கொண்டு வரான். சில விஷயத்துல இதுதான் இங்க கேட்ட பாருங்க இல்ல இல்ல இவங்கதான் நீங்க வந்து ஒரு சில புதுசா விஷயத்த ஃபீட் நீங்க பண்றான். படத்துல காமிக்கலனாலும் அது மாறா மட்டும் இருக்காதுங்க அது ஓகேங்களா. ஒரு நம்ம படத்துல நினைச்சுக்கிறது. காமிச்சனாலதான் மாறுங்கிறதுன்னு இல்ல. இது நீங்க எப்படின்னா படத்திலேயே நீங்க பிளாட் சிஸ்டத்துல காமிக்கலனாலும் இங்க பாருங்க, ஓகேங்களா. இல்ல இல்ல ஊர்ல சொல்லுவாங்க பிளாட் சிஸ்டம் பண்றவங்க எல்லாருமே வந்து தப்பான இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் தப்பான ரிலேஷன் இருக்கு, எல்லா ரிலேஷன்லயும் பிளாட்ல நடக்குதா? அப்படி இல்ல, இவங்க சும்மா ஒரு 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 கான்செப்ட கொண்டு வர்றது. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இப்படித்தான் இவனுங்களாம். ஓகே நான் இல்ல இல்ல நான் வந்து எப்பவுமே படமா தாங்க பார்ப்போம். அது நல்லதோ இல்ல கெட்டதோ ப்ரோ இல்ல இந்த இல்ல நான் படம் அமெரிக்கன் போய் பார்த்தாலும் ஜெனரேஷனே ஜாலியா கெடுக்கிற சிரிச்சுட்டு தான் மாதிரி பார்ப்போம். இருக்கு. இல்ல இல்ல அமெரிக்கன் போய் பார்த்தாலும் ஜாலியா சிரிச்சுட்டு தான் பார்ப்போம் ஓகேங்களா. ஒரு மொக்க படம் வந்து போர் அடிச்சுச்சுன்னா மாமங்க மொக்க படம் அவ்வளவுதான் ஓகேங்களா. கழுத்து அறுத்தாலும் சரி எனக்கு இல்ல நீ வேற ப்ரோ ஏற்றின் அப்போ சீன் தான் உங்களுக்கு வந்தாலும் சரி. இரிட்டேரியன் மட்டும் பிடிக்கலையா ப்ரோ உங்களுக்கு ராபின்சன் ப்ரோ? ஐயோ எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல. படம்? எனக்கு எனக்கு அந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்காது. எனக்கு பாலா படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வில்லேஜ் இல்ல சைட்ல பாலா நேட்டிவிட்டி இருக்கிற மாதிரி இல்ல கிராஃப்டி பாலா படத்துல கூட எவ்வளவு படத்துல நான் கடவுள் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்ன ரொம்ப அகோரமா எடுத்தாலும் சரி, அதுல வந்து வெட்டு இருக்கும், கொலை இருக்கும், அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஆனா உங்களோட இது தாண்டுமா? அருவருக்க முடியும் இது மாதிரி காரியங்கள்லாம் இருக்குமா? இவன் நான் கடவுள போட்டு அட்டி அடிப்பான், நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல. சரி என்ன சீன் சொல்றீங்க நீங்க இந்த படத்துல? நான் அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்றேன் இல்ல ஓகேங்களா. ஏன் அந்த கிராஃப்டி சீன் கிராஃப்டி வச்சிருக்கா நான் நீங்க ஜஸ்டிஃபை சொன்னீங்கல்ல, பண்றேன் பண்றீங்களா? சரிங்களா. இல்ல இல்ல நீங்க அந்த ஜஸ்டிஃபை படத்துல பண்றீங்களா? கிராஃப்டி சொன்னார்ல. இல்ல நான் கிராஃப்டி ஜஸ்டிஃபை பண்றேன். பண்றீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பண்றீங்களா? முடிஞ்சா கிராஃப்டி பண்றேன் நீங்க கார்த்தி சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, நீங்க ஏங்க சொன்னீங்கல்ல யூஎஸ்ல. ஜஸ்டிஃபை பண்றீங்களா? பண்றீங்களா? பண்றேன் பண்றீங்களா? அஹ் இந்த ஹோட்டல்லாம் வந்து வில்லன்லாம் வந்துருவாங்க, சண்டைக்கு போவாரு. இப்ப அவர் வந்து அரிக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி சீன்ல வந்து செட்டி சரியா துவைக்கல, அதனால அரிப்பு எடுக்குது செட்டி. டைகர் ஜெட்டி சார். இல்ல 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 ஜட்டி சரியா துவைக்கல அதனால அரிப்பு எடுக்குது கொஞ்சம் ஜட்டி அப்படின்னு குடிங்க. அப்படி இல்ல 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 அந்த சீனோட முடியும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி போய் சண்டை போடுவாரு துணி துவைக்கிறவங்ககிட்ட. வீட்டுல நீங்க வந்து சரியா துவைக்கல அரிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த ஹீரோயின் வந்து என்ன அரிக்குதா அதுன்னு காட்டு அப்படின்னா, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் தான் காட்டு அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. கழட்டி காட்டு அப்படின்னு, எங்க அரிக்குதுன்னு காட்டு
காட்டு ஜட்டி கட்டி காட்டு, நீ கழட்டி காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இருந்தா இருந்துட்டு போறாங்க, நீ காட்டுன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இல்லை சரி ஓகே அவங்க சரியாக துவைச்சு கொடுத்துருவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஜட்டி போடாமல் போ நீயே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வேட்டி கட்டிட்டு போவார், ஜட்டிலாம் போவார். போனதுக்கப்புறம் என்னன்னா அங்கே ஒரு பிரச்சனை ஆகி போயிடும், சண்டை வந்துடும், கேங் வரும். இதுல முடிச்சிடலாம். இதுல நீங்க இருங்க வருவேன், நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் விளக்கம் கொடுங்க கிராஃப்டி. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா கேங் வார் ஆயிரும், சண்டை வந்துடும். அவனுங்க வந்துட்டானுங்க கொல்றதுக்கு முன்னும். இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, வடிவேலு ஒரு படத்துல, டே நான் ஜட்டி போல் அன்றாயிரம் போலடா, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு கரண் சொல்லுவார்ல ஒரு படத்துல வடிவேல்கிட்ட. அந்த மாதிரி ஒன்று சண்டை வந்துருச்சா, நான் வேற ஜட்டி போடலையே அப்படின்னு. சரி நீ ஜட்டி போட்டிருக்க அப்படின்னா, ஆமாம் போட்டிருக்கேன், சரி கழட்டி கொடு, அது போட்டு போய் ஜட்டி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஜட்டி வாங்கி கழட்டி இவர் போட்டுட்டு போய் சண்டை போடுவார். இது வழங்க கொடுங்க. ஒரு படம் வருது ஓகேங்களா, அந்த படத்துல எந்த சீன் சொன்னா விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் சீன் சொல்லிட்டல விளக்கம் கொடுங்க சொல்றேன். இல்ல அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து இருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடுறேன். அந்த சீன்ல வந்து அவ கேட்கறது வந்து அவ ரொம்ப லவ் பண்ணுவான் அவளை ஓகேங்களா. அவனுக்கு அரிக்குதுன்னு சொன்னோனையுமே அவளுக்கு அடுத்த தாட் என்னன்னா, ஐயோ அவளுக்கு அரிக்குதுங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவன் அந்த மாதிரி விஷயத்த அந்த ஒரு டாபிக்கே கொண்டு வந்தது உள்ள. சரிங்களா, அவ பயங்கர லவ் பண்றான் ஓகேங்களா. ஐயோ அவளுக்கு அரிக்குது அந்த ஒரு தாட்ல அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். சொல்லி முடிக்கிட்டோம், இருங்க உருட்டி முடிக்கிறோம் ராபின்சன். இதுல உருட்டுறதுன்னு இல்லைங்க ஏங்க, அந்த அதனாலதான் சரி ஓகே சொல்லி முடிக்கிட்டோம். இல்ல சொல்லி பயங்கர லவ் ஓகேங்களா, அவளுக்கு இது மாதிரி ஆகுது அப்படின்னு ஒரு அந்த சீன் கொண்டுறான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சரி ஃபுல் டைம் வந்து சண்டையே போட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் தான் வச்சிருக்கலாம்னு சொல்லி ஏதோ ஒண்ணு விஷயத்துல அவன் என்ன தாட்ல வச்சாங்க டேரக்டர் வச்சாங்கன்னு தெரியல, இது வச்சிருக்கலாம். இதுல ஒன்னும் பெருசா தப்பு தெரியலையே கார்த்தி. டைரக்டர் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன விளக்கம்? ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, சீன் சொன்னா விளக்கம் சொல்றீங்களே, சொல்லுங்க இந்த சீனுக்கு விளக்கம். ஏன் இந்த சீனுக்கு இது ஒண்ணு இல்லாத சீனு கார்த்தி. சரிங்களா, இது வந்து ஒண்ணுமே இல்லாத கார்த்தி. அது எது வேணா எழுதலாம். சரிங்களா, ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சேர்த்துருக்கலாம். சரிங்களா, இதுல ஒண்ணும் தப்பா தெரியல, இது பெருசா கொலை குத்தமா அவன் வச்சிருக்கிற சீன். சரி ப்ரோ, அவங்க வீட்டுல வேலை செய்யறவரை கூட்டு அசிங்கப்படுத்துவாரு, அத என்ன சொல்றீங்க? வேலை மேல எதுவும் இல்ல கீழே வேண்டியா, இதெல்லாம் எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்களா? அவன் கேரக்டரே அப்படிதாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா சொல்ற விஷயத்தை ரோட்ல போற நாயினா ஒரு வச்சிருக்கான். அவன் பேர் எங்கேயாவது போய் சொருவான். படத்தோட இல்ல நீங்க சொல்றீங்களே படத்தோட பேரே அனிமல் தான். சரிங்களா, மிருகம் என்ன பண்ணும், நம்ம ஒரு அனிமலா வந்து மைண்ட்ல நான் வரும்போது நீங்க சொல்றீங்க அனிமல்னா அனிமல் அதுதாங்க. அனிமல்னா நாய், அந்த நாயை ரசிக்கிறீங்க இல்ல, அதனால உங்களுக்கு திட்டுறோம், அவ்வளவு வேற என்ன. நாய் கூட இன்னொரு சீன் இருக்குங்க, இன்னொரு சீன் இருக்கும் ஓகேவா. இவர் வந்து பாவமா உட்காந்துருப்பாரு, ராஷ்மியாவை கூப்பிடுவாரு, கூப்பிட்டு கட்டி பிடிக்கணுவா, கட்டி பிடிக்குன்னு சொல்லுவாரு. அவன் என்ன சொல்லுவாரு, இல்ல அப்படி கட்டி பிடிக்க மாட்டேன், மேல இருக்க டாப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டி பிடின்னு சொல்லுவாரு. பின்னாடி வந்து வேலை செய்யறவங்க நிற்பாங்க, இந்த அமௌண்ட் வந்து மேலே கழட்டினதுக்கு அப்புறம் கட்டி பிடிப்பாரு. அதுக்கு என்ன வழக்கம்? இது படத்துல இல்ல அவன் படத்துல கேரக்டர் வந்து அப்படிதான் வச்சிருக்கானா, கிறுக்குத்தனமா தான் பண்ணுவான்னு ஆரம்பத்துல இருந்தே காமிக்கிறான். என்ன அப்பாட சண்டை போட்டு இல்ல அவன் மைண்ட் எப்ப என்ன தெரியாது. சீன் சொல்லுங்க சொன்னா ரெண்டு சீன் சொல்லிட்டேன், மூணா சீன் சொல்லுவேன். இல்ல நான் மூணா சீன் சொல்லுவேன், அதுக்கு விளக்க சொல்லுங்க. ஹீரோ இல்ல அந்த ஹீரோட மைண்ட் எப்ப என்ன வேலை செய்யணும் தெரியாது. அந்த மாதிரிதான் அந்த படம் எழுதி திடீர்னு போவான், அவங்க தங்கச்சியை சுட்டோன்னு கன் எடுத்துட்டு போயிட்டு நேரம் அங்க போய் சுடுறான். சரிங்களா, அவன் மைண்ட் அப்படிதான் வேலை செய்யணும்னு அவன் டைரக்டரே முடிவு பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அவன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப வந்து இந்த ஜட்டியை பத்தி பேசுற சீன் எல்லாமே அதுதான். அது ஆக்சுவலா அதுதான். அவன் வந்து மைண்ட் வந்து நேராவே இருக்காது ஓகேங்களா. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கிராஃப்டி, நீங்க அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. படம் பேரே அனிமல் வச்சிருக்கான். இல்ல ஒரே அவன் நினைச்சு அது எங்க பார்க்க மாட்டான் ஓகேங்களா. இதுதான் கேரக்டர் அந்த படத்துக்கு. இல்ல அப்படி இல்ல, நீங்க அவங்க சிஸ்டரை கூட்டிட்டு காலேஜுக்கு போய் அவன் கன் எடுத்துட்டு போய் பண்ணுவான்னு சொல்றீங்க.
அந்த சீனை வந்து எந்த இடத்துல அவங்க வச்சாங்கன்னு பாத்தீங்களா, அவனோட பிரதர்-இன்-லா வந்துட்டு அவங்க அக்காவை ஃபேஸ ஒரு மாதிரி பிடிச்சிருவான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள கான்வர்சேஷன்ல அவனோட அக்காவோட தாடையை பிடிச்சிருவான். இன்ஃபேக்ட் அந்த தாடையை பிடிச்சங்காட்டி அவன் வந்து இந்த சீனை வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட்ல கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க அக்கா வீட்டுக்காரன் அப்படி அவளை கொஞ்சம் மேனரல் பண்ணங்காட்டி இந்த சீனை கொண்டாடுறாங்க. எது அந்த கன் எடுத்துட்டு போய் அவன் காலேஜுக்கு போற சீனை. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல இவன் என்ன பண்றான் ராஷ்மிகாவை, அதை சொல்லுங்க. இல்ல இவனை வந்துட்டு நீங்க அந்த அளவுக்கு ஜெனியூனா காட்டிட்டு இல்லங்க, அதான் ஒரு கேரக்டரைசேஷனே அப்படிதாங்க வச்சிருக்காங்க அந்த படத்துல. எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க? எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க? என்ன வேணா பண்ணுவான். இல்ல ஹீரோ வந்து மைண்ட் வந்து ஒரு செகண்ட்ல அவன ஹீரோன்னு சொல்லாதீங்க. இங்க ப்ரோ ஹீரோன்னு அப்பனா சொல்றது படத்து தாங்க பேரு பிரச்சனையே அனிமல் இருக்கு. வச்சிருக்க கூடாது ப்ரோ, மென்டல்னு தான் வச்சிருக்கணும் படத்து பேரு. மென்டல் வச்சிருக்கலாம். ஆக்சுவலி டைரக்டர் நம்ம மென்டல் மிஸ்கின் வச்சிருக்கலாம். எடுத்துருக்கணும். மிஸ்கின் கிறுக்கன் ஒருத்தர் இருக்கிறானே, அவனை கூப்பிட்டு அவனை பண்ணிருக்கணும். நம்ம சொன்னா பாத்தீங்களா? டைரக்டரோட ஐடியாலஜி ப்ரோ. ராபின்சன் அக்கிரோ கொரசோவ தெரியுமா? ராபின்சன் அக்கிரோ கொரசோவ தெரியுமா? டால்ஸ்டாய் தெரியுமா? என்ன மிஸ்கினை பத்தி பேசுற? யார் யா கொரசோ? எனக்கு தெரியாது நம்மளுக்குலாம். பொறுக்கி பையன், நீ பொறுக்கி பையன். இல்ல அந்த கேரக்டருக்கு நல்ல ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்கான் டைரக்டர். ஓகேங்களா, அவ கொடுத்த மாதிரிதான் அந்த படத்தை எடுத்திருக்கான். அந்த படம் அது மாதிரி எடுத்தனாலதான் 3.25 மணி நேரம் உங்களால ஒரே விஷயம் கேக்குறேன். அந்த படத்தை வந்து நல்லவனா பண்ணிருந்தான். இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. அது என்ன தெரியுமா, இது வந்து மத்த அவனுக்கு பண்ணிட்டு போறானுங்க. நம்ம ஆளுங்க கொடி தூக்கிட்டு பெரிய பெரிய ஆல்பா மேலு அப்படி ஆல்பா மேலு, அதுதான் எனக்குமே கடுப்பாகுது. கேவலமான ஒரு அப்படி பாத்தீங்கன்னா வி சேகர் படம் தான் இந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா, உடனே பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, இல்ல கொலை பண்ணக்கூடாது, ரேப் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, சிகரெட் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. சரிங்களா, உடனே ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள பூமர், இவர் வந்து இன்டெலக்சுவல் மாதிரி பேசுவாரு. வேற என்ன அப்படி வேற என்ன? நீங்க நான் சொன்னதுதான் நீங்க பதில் சொல்லணும். அவ்வளவுதான். நான் பேசின வார்த்தைக்கு மட்டும் தான் நான் பொறுப்பு. நீங்களே வந்து இப்படி எடுக்கக்கூடாது, விசேகர் படம் தான் எடுக்கணும் அப்படி நம்ம சொன்னோமா? அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இல்லைங்க சொன்ன இப்ப எப்பயுமே வந்து நம்ம சொல்லாத விஷயத்துக்கு ஒருத்தன் வந்து நாளைக்கு இப்படி சொல்லுவீங்களா, நாளைக்கு அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு அர்த்தம். நீங்க தான் சொன்னீங்க சீன் சொன்னா பதில் சொன்னீங்க, சீன் சொல்லிட்டேன், அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. அதை நீங்க ஏத்துக்கணும். அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு, ஆமாங்க இது ரெண்டு தப்பான இது ரெண்டு தப்பா இல்லைங்க, அது தப்பான சீன் சொல்லி இருக்கணும். இல்லைங்க அப்படித்தான் பண்ணிருக்காங்க. இல்ல கார்த்தி, அதுதாங்க சொல்றேன். இது சரி தப்புன்னு சொல்றீங்க. இது சரி சீன் சொன்னா பதில் சொல்றேன். நீங்க போனுங்க ஜி, எனக்கு ஃப்ரெண்ட் அப்படி பண்ணான்னு கேட்டீங்க. இல்ல கார்த்தி, நீங்க வந்து ஏன் அந்த சீன்ல அவன் அப்படி பண்ணான்னு மாதிரி போட்டு கேரக்டரே அப்படித்தான். அந்த கேரக்டர் எழுதுறதே அப்படிதான் எழுதியிருக்காங்க. சப்போர்ட் பண்ற விஷயம் தான் பூமர் தனமானது. இருக்கட்டுமே, இல்லன்னு இருக்கு, இருக்கட்டுமே, இதுல இருக்கு. எல்லாரும் பூமராக போறீங்க. பூமர்னு பேசுறதுல ஒன்னும் பெருமை கிடையாது. எல்லாரும் பூமராக போறீங்க. இப்ப 25 வயசு இருக்கும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 35 ஆகும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 45 ஆகும். எல்லாருமே பூமராக போறீங்க. இன்னைக்கு பேசலாம் எல்லாரும் இஷ்டத்துக்கு. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கோவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த சைக்கோ வந்து லவ் பண்ண விடுவீங்களா, கல்யாணம் பண்ண விடுவீங்களா? அதெல்லாம் விட மாட்டீங்க. அன்னைக்கு பூமரா தெரியும் உங்களுக்கு. அன்னைக்கு வந்து உலகத்துக்கே உங்களுக்கு பூமரா தெரியும். நான் இன்னைக்கு பேசுறது எப்படின்னு பேசிக்கலாம். எல்லாருமே பூமரை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பூமர் வாழ்க்கையை நோக்கி டிராவல் பண்றோம். நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம், இன்னைக்கு என்ன வேணும் பேசலாம். இப்போ நம்ம அந்த படத்தை நேத்தே சொல்லுமா சொன்னோம், அந்த படம் போர் அடிக்கல, 3.5 மணி நேரம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, போர் அடிக்கல. பட் அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சொசைட்டில ஒரு டாக்ஸிக்கான ஃபீலிங் இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே வக்கரம் இருக்குங்க. எல்லார் நெஞ்சுக்குள்ளேயும் சளி இருக்கும். இது யாருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும். சளின்றது உடம்புல இருக்கும். எல்லாரும் மனசுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். அது மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்கள் மனசுக்குள்ள இருந்துதான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லவனா இருக்க மாட்டாங்க.
ஆனா என்னன்னா அதை மட்டுமே ஹைலைட் பண்ணி ஒரு படம், அந்த படத்தை நம்ம கொண்டாட முடியுது அப்படின்னா நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கு. கார்த்தி இது ப்ரோ அதுல இதனால இதை அது மாறிட வந்து போதா? இல்ல மாஸ்டர் இதனால ப்ரோ. இதனால இதை இல்ல மாறிட இல்ல போதா? இதை ஒண்ணும் பார்த்துட்டு மாற இல்ல இல்ல போறது. ஆனா கார்த்தி, ஒண்ணும் இதை மாற போறது பார்த்துட்டு இல்லைங்க. இதனால அதாங்க இதனால ஒண்ணும் மாற போறது இல்லைங்க. நமக்கு இதனால ஒண்ணும் மாற கார்த்தி போறது இல்லை. நமக்கு இல்ல இல்ல அந்த விஷயம் பார்த்துட்டு பண்ணணும்னு நினைச்சவன் பண்ணதான் செய்ய போறான். சரிங்களா? அது 6 அறிவு கொடுத்தது. ஓகேங்களா? ஏங்க இதை அதை பார்த்தா இல்ல இல்ல விஷயம் அது வரதுக்கு அந்த முன்னாடி காலத்துல இருந்து அதை அந்த பண்ணி மாதிரி கேட்கல 1000 இருக்கோம். படம் பார்த்தாலும் அது மாதிரி ஏங்க பண்ண இது மாட்டேன். இல்ல சரிங்களா? 6 அறிவு இல்ல இருக்கும்போது இல்ல எதுக்கு அந்த படத்தை சரிங்க. கொடி இது மாதிரி சினிமா பிடிக்கிறீங்க? 1000 ஒரு படம் பார்த்தாலும் இல்ல 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 இந்த ஐயா 1000 ஒரு படம் இதே நிமிஷம். மாதிரி பார்த்தாலும் இதோட எங்க மோசமா பார்த்தாலும் அதை நான் பண்ண மாட்டேன். சினிமாலாம் வந்து 100 வருஷம் தான் ஆச்சு. சினிமாலாம் வந்து 100 வருஷம் தான் ஆச்சு. அந்த காலத்துல ராஜாவே இப்படிதான் இருந்தானுங்க. பைத்தியக்காரனால தான் இருந்தானுங்க. இஷ்டத்துக்கு பொண்டாட்டி வச்சுக்கிறது, யாரையோ ஒருத்தனை பிடிச்சிக்கிறது, ஊருக்கு போறது, ஒரு போர் நடத்துறது, அங்க இருக்க பொண்ணு தூக்கிட்டு வர்றது, இப்படிதான் இருந்தாங்க. அந்த டாக்ஸிக்கான மென்டாலிட்டின்றது வந்து நான் ஆல்ஃபா மேல்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சொன்ன வந்து அது அப்பீல் இருந்தது. இப்ப எல்லாம் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு சினிமாலாம். இப்ப வந்தது சினிமா. ஆனா இதை வந்து மாறி 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 வரும். சமூகம் வந்து நாகரிகம் அடைஞ்சு மாறி இல்ல ஓகே இதை வந்து இப்படி இருக்கக்கூடாது, பொண்ணுங்க ஆம்பளைங்க எல்லாம் சமம், இது தப்பு சரி அப்படின்றதெல்லாம் பேசி 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 இதுக்குள்ள நிறைய விவாதம்லாம் வந்து மாறி இப்படி போகுது. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து இல்ல இல்ல அது அப்படித்தான் இது இப்படிதான் அப்படின்னு பேசுறீங்க. அப்படி ஒரு படம் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம், யாரும் வேணும்னா எடுக்கலாம். ஆனா அதை நம்ம ரசிக்க முடியுது அப்படின்னா திரும்ப வந்து இங்க சோசியல் மீடியால பேசக்கூடாது. என்னங்க ரசிச்சா இப்ப சோசியல் எனக்கு மீடியால அந்த படத்தை நான் ரசிச்சா அதெல்லாம் ஈக்குவாலிட்டில பேசக்கூடாதுங்க. பேசக்கூடாது. ஈக்குவாலிட்டி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்ப பாருங்க, ஈக்குவாலிட்டி பேசுறது அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஓகே, எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன். இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, பின்னாடி எதுக்குமே கொண்டு போறாங்க பேசாதீங்க. ப்ரோ. இல்ல இல்ல இப்ப எனக்கு பிடிச்ச படத்தை நீங்க வந்து நீங்க ஒருத்தவங்க கொண்டு வந்து இந்த உனக்கு பிடிச்சிருக்கு அதனால நீ வந்து இப்படிதான் அப்படிங்கிற இப்போ மாதிரி நீங்க படம் பிடிச்சு கிராஃப்டி அப்படி படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு யாரும் பேசல. சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, எனக்குமா படம் பிடிச்சிருக்கு, எனக்கும் போர் அடிக்கலன்னு சொல்லிட்டேனே. எனக்கும் போர் அடிக்கல, அது பிரச்சனையே இல்லை. நான் அந்த படம் என்ன சொல்லுது அதுதான் பேசுறேன். நீங்களுமே உங்ககிட்ட தான் தானே கேள்வி கேட்கிறேன். ஜி படத்துல இருந்து எதையுமே எடுத்துட்டு போகாதீங்க ஜி. எப்பவுமே நல்லதோ கேட்டதோ கிராஃப்டி சரிங்களா? இல்ல உங்களுக்கு இல்ல என்ன தோணுதோ கிராஃப்டி அதை ப்ரோ. பண்ணுங்க ஜி. இப்போ எனக்கு ஒரு ஒரு இல்ல படம் நான் படம் என்ன சொல்லுங்க சொல்லிட்டீங்களா? கேக்குறேன்னா இதெல்லாம் எனக்கு ஏற்கவே தெரியுங்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப தெரியும். கிராஃப்டி இது இது இந்த ஏற்கவே தாட்ஸ் முடியாது. எல்லாம் இது வந்து வந்து படங்கிறது இதெல்லாம் வந்து மீடியாங்கிறது இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். என்ன நம்ம சரிங்களா? பேசணும். இல்ல இல்ல நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். இது வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். இந்த படத்துல ஐயோ இருந்து எதையுமே இதெல்லாம் எடுத்துட்டு எந்த போகாதீங்க. எத்தனை இல்ல காலத்துக்கு வந்து எத்தனை காலத்துக்குங்க இந்த கதையை பேசுவீங்க? மீடியா என்டர்டைன்மெண்ட் தான். இது சினிமாவை ஆமாங்க. பாருங்க, சினிமா இதா பார்க்காதீங்க. இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு பேசுவீங்க? நீங்க இன்னும் நடிச்சிட்டு இருப்பீங்களா? மோகமுட்டு பிடிச்சு நான்லாம் அப்படிதாங்க பாப்பேன். நான்லாம் வந்து இங்க பாருங்க அதுக்கு நல்லது எடுத்துக்க மாட்டேன், கெட்டது எடுத்துக்க மாட்டேன். ப்ரோ சரிங்களா? நீங்க படமா சரி பாப்பீங்க ப்ரோ. ஓகே. பெரிய இந்த வருஷம் உங்க வீட்டுல போட்டு ஜெனரேஷனை காட்டுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் நீ உங்க இந்த பண்ணலாம். வீட்டுல போட்டு ஜெனரேஷன் படம் காட்டுங்க. பார்க்கலன்னா கிராஃப்டி நீங்க நல்லா எப்படி இருக்கும். வேணா உங்களுக்கு கல்யாணம் பாக்கலாம் ஆயிடுச்சா? ப்ரோ. இல்ல இல்ல இந்த கிராஃப்டி ஜெனரேஷன் இல்ல உங்களுக்கு இல்ல கல்யாணம் கார்த்தி ஆயிடுச்சா? தெரியாது. இப்போ இருக்க ஒரு கிராஃப்டி உங்களுக்கு 10 கல்யாணம் ஆயிடுச்சா? வருஷத்துக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ் நான் என்ன பண்ணலாம் சொல்றேன், இப்போ இப்போ இருக்க கல்யாணம் கிட்ஸ. ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. ஆமாமா கிராஃப்டி உங்க சொல்லுங்க. வீட்டுல போட்டு காட்டுங்க, உங்க அம்மா கிட்ட போட்டு காட்டுங்க, அப்பாட்ட போட்டு காட்டுங்க, ஒய்ஃப்ட்ட போட்டு காட்டுங்க, குழந்தைகிட்ட இது போட்டு வந்து காட்டுங்க. இல்ல 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 இது இல்ல வந்து இல்ல இல்ல நான் அவங்களும் ஒவ்வொரு இல்ல படமா பதினெட்டு இல்ல மேல இல்ல சொல்றேன். தானே ஏன் போகுது. ஏன் ஒவ்வொரு அவங்களும் படமா சினிமா சொல்றேன். பார்க்க இல்ல இல்ல மாட்டாங்களா? இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க சினிமா ஒவ்வொரு பார்க்க படத்துக்கும் மாட்டாங்களா? இல்லங்க எல்லாருமே பாக்குறதாங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு 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 இப்ப வந்து நான் இந்த படத்தை நான் வந்து இப்ப ஒரு பாய்ஸ் ஏங்க படம் அவங்க வருது பார்த்துட்டு அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம். இல்ல இல்ல நான் பார்த்துட்டு என் முடிவு பாய்ஸ் பண்ணிட்டோம். வருது அப்படின்னா இல்ல இல்ல பாய்ஸ் வருது அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை தான் கூட்டிட்டு போவேன். சரிங்களா? இதுக்கு நான் எங்க அப்பா அம்மாவே கூட்டிட்டு போக மாட்டேன். வேற படம் வருது எங்க அப்பா அம்மா ஏங்க கூட்டிட்டு இன்னைக்கு போவேன். இன்னைக்கு சரிங்களா? சினிமா வந்து எல்லாருக்கான ஆக்சஸா மாறிடுச்சு. வீட்டுக்கு வருது, நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, யார் எந்த வீட்டுல படத்தை எல்லாரும் கூட்டிட்டு பாக்குறாங்க. போங்கிற நீங்க கூட்டு போய் சினிமா சரி இந்த காட்டுறீங்க, படம் வீட்டுக்கு வருதுன்னா வருது இன்க்ரீஸ் சினிமா. பண்ண இல்லையா? இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல நிறைய பேர் இருக்கு சொல்றாங்க இந்த படத்தை பார்த்து இருக்கு கெட்டு போறாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இருக்குங்க இன்க்ரீஸ் பண்ண இருக்கு. இதை இருக்கு விட்டுதான் இதோட மோசமா இருக்குதுங்க. இருக்குங்க. அதை நம்ம பார்க்கலையே. யாருங்க ஏங்க இல்ல இருக்குங்க, இந்த அதை இந்த பார்க்கல. படத்தை பார்த்தா வந்து ஒருத்தன் வந்து கெட்டு போயிருவான்னா வேற எந்த விதத்துலயும் அவன் கெட்டு போக கிராஃப்டி ப்ரோ முடியாதா? கெட்டெல்லாம் போல. இப்போ உங்க வீட்டுல ஒருத்தன் இந்த மாதிரி ஆள் இருக்கான் சரிங்களா? அவனை நீங்க என்னன்னு பாப்பீங்க? சைக்கோன்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இடத்தால பேசிட்டு இல்ல இருக்கான்னு சைக்கோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க. அவன் பண்ற இல்லாம கடுப்பாகுது. என்ன பண்ணுவீங்க நீங்க? அவனை இல்ல உடனேயோட அவன் தட்டி உட்காரன்னு சொல்ல ஆமா மாட்டீங்க? ஆமா 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 ஏங்க, இப்போ ஒரு ஒரு சிம்பிள் கிராஃப்டி சிம்பிள் லாஜிக் தான். சரியா? ஒரு மனுஷன் பண்றது தப்ப யார் சொல்லணும் அப்படின்னா கூட இருக்கவங்க சொல்லணும், நெருக்கமானவங்க சொல்லணும், ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லணும். இதுதான் சொல்லணும். ரொம்ப இப்போ நான் தம் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தம் அடிக்கிறேன், இது தப்பா சரியா? என்கிட்ட கேட்டு ஐயோ தம்ம தான் அடிக்கிறேன், சும்மா நான் ஒரு தம்ம சிகரெட்டை பற்ற வச்சு ஊதுறது ஒரு பெரிய குற்றமா பேசுவீங்க. என்னால எங்க அம்மா முன்னாடி நிற்க முடியாது, ஏன்னா அது தப்புன்னு எனக்கு தெரியும். அங்க புரியுதா உங்களுக்கு? எங்க அம்மா முன்னாடி அடிக்க முடியாது. அப்ப அதை நீங்க செஞ்சு காட்டு. நீ உட்காந்து பாரு, அனிமேல பாரு, உங்க அம்மாவோட பாரு, ஒய்ஃபோட பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நீ சொல்ற இல்லையா, இதே மாதிரி சொல்லிடு. நான் ஏத்துக்கிறேன்றேன், நான் தண்ணி அடிப்பேன், ஓகே. அது
அது தப்பு தான். அதுக்கு நான் 1000 விளக்கம் கொடுப்பேன். நீ வந்து தண்ணி அடிச்சா என்ன தப்பு, தண்ணி அடிச்சா என்ன பிரச்சனை, நான் தண்ணி அடிக்கிறேன் சும்மா இருக்கேன், நான் தம் அடிக்கிறேன் சும்மா இருக்கேன், யாரையா போய் கையை பிடிச்சி இழுத்தனா, நான் ஏதோ ரோட்ல போய் தயார் பண்ணானா, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து சும்மா என்னோட ஜாலிக்காக குடிக்கிறேன். ஓகே ரைட்டு. நான் வந்து எங்க அம்மா முன்னாடி குடிச்சாலோ எங்க அம்மா முன்னாடி தம் அது அவங்ககிட்ட அதே பதில சொல்லிட்டு, அம்மா என்னம்மா நான் தம்மு தான் அடிக்கிறேன், என்னம்மா நான் தனி தான் அடிக்கிறேன், இல்லைன்னா யாருக்குமா என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லைம்மா, 2 பேக்கு அடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஹார்ட்டுக்கு நல்லதும்மா, டாக்டரே சொல்லியிருக்காருமா, இந்த விளக்கெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் குடிச்சா நான் சொல்றதை ஏத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அனிமலையும் நீங்க பார்த்துட்டு சூப்பர்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல அப்பா அம்மாவை போட்டு காட்டிட்டு ஒய்ஃபை காட்டிட்டு எல்லாம் காட்டிட்டு ஓகே அவங்க சொன்னாங்க இந்த படம் ஏமா இந்த படம் சூப்பரா தான் இருக்கு, அப்பா இந்த படம் சூப்பரா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இல்ல அப்படி சொல்லிட்டு இல்லைங்க அப்படி சொல்லிட்டு இவ்வளவு வந்து முட்டை கொடுங்க நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, மத்த படம் அப்படி கிடையாது. இந்த படத்துக்கு எஸ்பெஷலா இந்த படத்துக்கு ஏன் சொல்றேன்னா, ரொம்ப ஓவர் மட்டும் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க அதனால அப்படி சொல்றேன். அது எல்லா படத்துக்கும் அப்படித்தாங்க. இப்ப இரட்டை மட்டும் குத்தம் அப்படித்தான். நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், நமக்கு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் வேற. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் அந்த தப்பலாமே மறைச்சிட்டு பேசுறீங்க பாத்தீங்களா நீங்க, அதனால சொல்றேன். கார்த்தி இருட்டரை முட்டு கொடுத்து 90 ml அதெல்லாம் பச்சையா தெரியும், எவனும் போக மாட்டான். இது நம்ம ஆளுங்க அதை விட்டுட்டு நல்ல படம் தூக்கி ஆல்பா மேல ஒரு மனுஷனுக்கு இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளவு கேவலமான சிந்தனைகள் இதெல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு மாறிடலாம். இல்லைங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறிடலாம். ஓகேவா, 10 வருஷம் கழிச்சு வந்து முன்னாடியே மிருகம் இல்ல நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு விதமான விஷயம் வந்து 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓகேங்களா, நீங்க நானும் சொல்றேன் 10 வருஷம் கழிச்சு மாறிடலாம், 10 வருஷம் கழிச்சு மாறிடலாம். இது வருஷம் ஒரு விஷயம் பெருசா இல்ல. இந்த படத்தை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாருங்களேன், இது ஒண்ணும் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அதுதாங்க நானும் சொல்ல வரேன், 10 வருஷம் கழிச்சு மாறிடலாம், இந்த படம் சரின்னு தோணலாம். அதான் அடுத்தது 15 வருஷமா நானும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாது கத்தி. இல்ல ராமச்சந்திரன், இப்போ இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் பரவாயில்ல வந்திருக்காது, செருப்புகள்ட்ட அடிச்சு ஸ்கிரீனை கிழிச்சிருப்பாங்க. ஒரு படம் வருது, அந்த படம் இது மாறிட்டே ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு, அப்ப அந்த காலத்துல கிழிச்சாங்க. இல்ல ராமச்சந்திரன், இப்ப இந்த ஒரு படமே வந்திருக்காது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படமே வந்திருக்காது, இப்போ வருது படம், மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. அதுதாங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பண்றாங்க. இதுவே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இது சரினே ஆயிடும், சரினே ஆயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த படத்துல காட்டுற இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஐடியாலஜி பிலாசபி எடுக்கிறோம் நம்மளுக்கு தான் மெயின். நான் வந்து 3 பேரோட வாழுவேண்டா, 3வது பொண்டாட்டியோட இருக்கும்போது இன்னோட அவன் முன்னாடி பண்ணுவேண்டானா பண்ணிக்கோ, நீ பண்ணிக்கோ. அப்புறம் நாளைக்கு முன்னாடி ஓம் புள்ள வந்து ஓம் முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு இருப்பான், உட்காந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு பண்ண வேண்டியதான். அது அப்படி கல்யாணம் இருக்கணும்னா பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சரு திருந்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம பெரியதான, நம்ம தான் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம பெரிய வெஸ்டர்ன் அப்படின்னு நினைச்சு ஒரு மைண்ட் ஒரு தப்பான ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் இல்லங்க, என்னதான் நீங்க நாங்க என்னதான் சொன்னாலும் கிராஃப்டி வந்துட்டு அதை இல்ல நான் சொல்றேன் கேட்டுங்க. இல்ல அதுதான் இந்த கருத்தை தான் திணிக்கணும். அதுதான் சொல்ல வரீங்க. நான் படம் நல்லா நீங்க எப்படி வேணா வச்சுங்க சரிங்களா, நீங்க என்னதான் ஆனாலும் சரி ஓகேங்களா, நீங்க நாளாவ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஓகேங்களா உங்களுக்கு பழகிடுவீங்க. ஓகேங்களா, இன்னமும் சொல்றேன், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க சொல்றது வந்துட்டு இன்னும் 5 வருஷத்துல இல்ல, 10 வருஷத்துல திணிக்க வேண்டிய விஷயத்தை நீங்க 5 வருஷத்துல திணிக்க பாக்குறீங்க. ஒரே ஒரு பையன், குட்டி பையன். சரி ஓகே, சரி எனக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. நானு இப்பயே காட்ட மாட்டேன், 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி காட்டுவோம். நீங்க காட்ட வேணாம் ஜி. இல்ல இப்ப என் பையனை நானு சொல்ல வரல, இது வந்து சொல்றேன் நானு. இப்போ என் பையன் இருக்கிறானா, இப்ப என்ன மாதிரியே இருப்பான், நாங்க வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரியே இருப்பானா, அதெல்லாம் டவுட். அது வந்து என்னோட பசங்க வந்து இருங்க நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதுதான்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி நம்மளுக்கு அப்படிலாம் கிடையவே பசங்களை கிடையாதுங்க. விடுங்க ஜி. அப்படிலாம் இது கிடையவே நான் வந்து கிடையாது. இல்ல உங்க இல்ல எங்க இல்ல நீங்க இல்ல இல்ல வந்து எப்படி இப்போ இல்ல வளர்த்தணும் இல்ல அது இல்ல உங்களோட கார்த்தி பர்சனலான இல்ல இல்ல காரியம். கார்த்தி இப்ப நம்ம வந்து ஒருத்தன் சிகரெட் பண்றானா அவங்க அப்பா சொல்லி கொடுத்தா பண்றானா இல்ல ஒருத்தன் தண்ணி அடிக்கிறானா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா பண்றானா? கிராஃப்டி ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இது ஒரு இல்ல இல்ல மேல் இப்ப சாவனிஸ்ட் மூவி கார்த்திக் ப்ரோ. சொன்னாரு அதுதான் இல்ல இங்க இல்ல அப்படிதான் பேசுறோம். சொல்றீங்க. இங்க நீங்க பாருங்க, என்ன ஃபீட் நான் பண்றீங்க போயிட்டு வேற உங்களுக்கு வீட்டுல எதுவுமே புரியுதா போயிட்டு கிடையாது. இல்லையா? இது நீங்க வந்து இங்க யாருமே ஃபீட் பாருங்க பண்ணவே வேண்டாங்க கிராஃப்டி இப்பெல்லாம். இந்த படத்துல காலத்துல ஆல்பா யாருமே மேல்னு சொல்லி எதுவுமே ஃபீட் சொல்லி பண்ண வேண்டாம். மேல் சாவனிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அததான் அல்ல இங்க அதான் சொல்றோம். உண்மை, இதுக்கு நீங்க அதான் ஆதரிக்கிறது தான் உண்மை. தப்பா தெரியுது. ஏன்னா இங்க நீங்க மேல் சாவனிஸ்ட் ஆதரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப எனக்கு புரியல. நீங்க ஃபெமினிஸ்ட வந்து நீங்க அவ்வளவு தூரம் குறை சொல்றோம், அவங்களும் ஒரு கும்பல குறை சொல்றோம்னா அப்ப நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கும் மேல் சாவனிஸ்டா? கேடு அததான் கேக்குறோம். கேடு கட்ட மாதிரி ஒரு படத்தை கிராஃப்டி எடுத்து இருக்கானுங்க. இது நீங்க 10 வருஷத்துக்கு ஒரு மாறும்னு சொல்றீங்கல்ல, நான் என்ன சொல்றேன்னா இந்த மேல் சாவனிஸ்டா நம்ம வரவே வேணான்ற. நானு எப்படி ஒரு இருங்க நான் ஃபெமினிஸ்ட் ஒரே பேசுற ஒரு தப்பு வார்த்தை சொல்றோமோ. சொல்லிடுறேன். இந்த படத்துல இருந்து நான் எதையுமே நான் இல்ல ஆதரிக்கல, இல்ல நிராகரிக்கல. நீங்க எடுத்துக்க போறது இல்ல. ஆனா இங்க என்ன ஆதரிக்கல, பிரச்சனைனா நிராகரிக்கல. படம் நீங்க நீங்க நல்லா ஒரு இருக்கா ஒரு இல்லையா கேஜிஎஃப் படத்தை அவ்வளவுதான். எடுத்துக்காதனால பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே, இப்ப சொல்றீங்களா 10 வருஷம் கழிச்சு இது வரும் அப்படின்னா என்ன? நீங்க வந்து அதான் ஜி சொல்றேன். உங்க நீங்க நீங்க ஆழ் சொல்றீங்கல்ல மனசுல இது இது மாறுது. வரும்னு உங்களுக்கு நீ அக்செப்ட் சொன்னது பண்றீங்களா? ஓ இந்த சொன்னதுண்ணா அனிமல் வரலன்னா சொன்னதுண்ணா வராதா? அனிமல் வரலன்னா சொன்னதுண்ணா வராதா? இல்ல சொன்னதுண்ணா இல்ல நான் அந்த கான்செப்ட் அனிமல் சொன்னது. படமே சரி, சரி. வரலன்னா இதெல்லாம் நடக்காதுங்கிறீங்களா? இல்ல அனிமல் படம் வரலன்னா நடக்காதுன்னு சொல்லல. இந்த மாதிரி படங்கள் வர்றது இன்னொரு மூலியமா படம் இது வரும். ரொம்ப ஈஸியா இது ஆயிருதுன்னு சொல்றேன். நார்மலைஸ் பண்ணாங்க. சமுதாயத்துக்கு நார்மலைஸ் ஆயிருது. அததான் இல்ல இல்ல சொல்றோம். இதெல்லாம் நீங்க வந்து கிராஃப்டி ஒரு மாஸ்டர் நானு பீஸ் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ட்விட்டருக்குள்ள இல்ல நிறைய இல்ல பேரு ஜி நான் மாஸ்டர் பீஸ் மாஸ்டர் பீஸ்னே சொல்லல நேஷனல் ஜி அவார்டு கொடுக்கணும்னு சரிங்களா? சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றேன் ஜி. இதுல இருக்கிற வந்து நீ சில விஷயம் வந்து என்ன தப்பா தெரிஞ்சாலுமே அது படமா பார்த்தா இல்ல எனக்கு இது எதுவுமே தப்பா தப்பு தெரியும். கரெக்ட் இல்ல. இந்த படத்துல ஜாலியா என்ன சீன் நான் ஒரு கரெக்டா இருக்குன்னு 3 நீங்க மணி சொல்லுங்க. ப்ரோ நேரம் நான் என்னங்க நான் இல்ல இந்த கிராஃப்டி படத்துல ஆயிரம் எது வேலையை நல்ல என்னங்க சீன் விட்டுட்டு பேசுறீங்க? சொல்லுங்க. படமா கிராஃப்டி இருங்க பார்த்தாலும் ரொம்ப உன்னை நேரம் நிஜமா நான் ஒரே பார்த்தாலும் ஒரு பேசுறீங்க. தப்பு விஷயம் ஒன்னே தப்பு ஒன்று தானே. சொல்றேன். சொல்றேன். நான் சினிமால 1000 வேலையை எடுக்கிறது விட்டுட்டு படமா இல்ல தான் இல்ல நான் 1000 எடுத்துப்பாங்க வேலையை விட்டுட்டு நான் அப்படின்லாம் 3.5 சொல்ல மணி நேரம் முடியாது. உட்கார்றேன்னா எனக்கு 3.5 மணி நேரம் டைம் பாஸ் ஆனா போதும் எனக்கு அவ்வளவுதான். இல்ல ஏங்க சிம்பிள் ஏன்னா ஜி. இந்த டைம் கையை படத்துல பாஸ் தவிர நீங்க ஆகிறதுக்கும் சொல்ற நல்ல உங்களுக்கு சீன் எது வந்துட்டு சொல்லுங்க ஜி. சரியான விஷயத்த சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? ஏங்க சினிமாவா பார்த்தாலும் நிஜத்துல பார்த்தாலும் இது தப்பு தப்பு தாங்க. அது உங்களுக்கு எப்படிங்க வந்து நீங்க 3 சினிமால மணி நேரம் மட்டும் டைம் இதை பாஸ் வந்து ஆகணும். அது என்ன நியாயப்படுத்துறீங்க? வேணா எடுத்துக்க மாட்டீங்க அதானே உங்களோட கான்செப்ட்? அதானே எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். நான் எடுத்துக்க எதுவுமே மாட்டேன். அதுல இருந்து இப்போ எடுத்துக்க மாட்டேன். ஊர்பட்ட அது சைட் இருக்குதானே. அப்போ அவன் டைரக்டர் அது மாதிரி சைட்ல இருந்தா எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு சும்மா அது மேற்கோக்கா பண்ணி பண்ணிருக்கான். இல்ல 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 இல்லைங்க கிராஃப்டி ப்ரோ ஒரு நீங்க ஒஸ்டான ஓப்பனா சொல்லுங்க. இங்க அவன் ஐடியாலஜி நிறைய புரிய லீடர்ஸ் மாட்டேங்குது. வந்திருக்காங்க சரிங்களா. எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி வந்து எல்லாரையுமே இவங்க பார்த்தது சினிமால பார்த்ததை வச்சுதான் நிறைய இல்ல விஷயம் பண்ணி ஒரு ஃபேன் பேஸ் வருது, ஒரு மக்கள் வரப்போகுது. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம். படத்துல இருந்து என்னத்துக்கு இங்க எடுத்துக்க போறேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் லீவ் மாதிரி போய் 100 பேரை குத்தா போறேன்னு சொல்றீங்க. பட் ஏதோ ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர் நடிச்சாங்கன்னா இது எப்படி இன்னும் ஒரு இது வரும்னு நினைக்கிறீங்க? எந்த இல்ல ஃபேன் ப்ரோ மோர் நான் ஓவர் இந்த செகண்ட் கல்ச்சர் ஸ்டாண்டர்ட் படிக்கும் நார்த்ல போது இருக்கு. நான் விஜய் இந்த இந்த மாதிரி கல்ச்சர் விஜய் சீன் வந்து நார்த்ல படிச்சிருக்கேன் ஃபேமிலியா ப்ரோ. இந்த போய் இருக்குது. மாதிரி போய் பாப்பாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நார்த்ல இந்த கல்ச்சர் இருக்கு. அது சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுடுறதெல்லாம் கூட நான் நார்த்ல கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸ். இன்னும் பண்ணிட்டு ஆனா போறாங்க ஜி. பிரச்சனை என்ன, சவுத்ல நம்ம இருந்துட்டு நீங்க வந்து இதை இப்ப வந்து அதை ஆதரிக்க சப்போர்ட் ஆரம்பிச்சிட்டோம்ல. பண்றதுதான் ஜி நான் சப்போர்ட் சப்போர்ட்டே எனக்கு இப்ப தப்பா பண்ணலங்க. வருது. இப்ப நான் நேத்து எங்கெங்க சொன்னாங்க சப்போர்ட் பண்ணேன்? நான் படம் கேஜிஎஃப் ப்ரோ நல்லா நீங்க இல்ல இந்த இல்ல படத்துக்கு இல்லங்க. ஒரு இவ்வளவு படம் டிஃபெண்ட் நல்லா இருக்குன்னு பண்றதே சொன்னா சப்போர்ட் இல்ல இல்ல பண்றதா ப்ரோ. இல்ல இல்ல இன்டெரக்டா நீங்க இல்ல அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு படம் இவ்வளவு நல்லா பேரை இருக்கு டிஃபெண்ட் இல்ல பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க. எனக்கு படம் டைம் பாஸ் ஆச்சு நீங்க அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற எல்லா அததான் சீனுமே சொல்றேன். வந்து உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் டைம் பாஸ் ஆன படத்துக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணவே மாட்டீங்கன்ற நானு. இது இல்ல உங்களை இல்ல இம்பாக்ட் டிஃபெண்ட் டைம் பண்ணனாலதான் பாஸ் நீங்க இங்கேயும் ஆன டிஃபெண்ட் பண்ணிட்டு படத்துக்கு எதுக்கு இருக்கீங்க. டிஃபெண்ட் பண்றீங்க? நீங்க நேத்து ஃபுல் இப்ப டே நைட்டு நான் 12 அதுக்கு முக்கால் அதுக்கு வந்து வேற டிஃபெண்ட் ஆளுங்க பண்றீங்கன்னா பண்ணிருப்பாங்க ப்ரோ. இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னு நீங்க பாருங்க. சிம்பிள் அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு இம்பாக்ட் பாருங்க. ஏங்க எனக்கு அந்த சரி படம் ஓகே. இம்பாக்ட் இல்ல 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 டைம் இல்ல பாஸ்க்கு எவ்வளவோ லெட்ஸ் இருக்கு ப்ரோ. ஆஸ்க். அதுக்கு நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல அததான் இல்ல நான் கிராஃப்டி சொல்றேன். இல்லைங்க. நான் டைம் திருப்பி பாஸா சொல்றேன். கிராஃப்டி ஓகே நீங்க சொல்லுங்க. புரிஞ்சு. நம்ம வந்து கேட்கலையே படத்தை யார் பத்தி பேசுறா? பேசுறோம். படம் நல்லா இருக்கா கார்த்தியா? இல்லையா? ஓகேங்களா? இந்த ஐடியாலஜி ப்ரோ எல்லாம் நான் எடுக்கிறதே கிடையாது அந்த படத்துல இருந்து. சரிங்களா? படம் நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு டைம் பாஸ் ஆச்சா இல்லையா, எனக்கு அது மட்டும் தான் எனக்கு பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு அந்த நீங்க அந்த படத்துல 3 இருந்து மணி எனக்கு நேரத்தோட நீங்க ஒரு போயிருந்தீங்கன்னா கருத்து பிரச்சனை கொண்டு கிடையாது. இல்ல இல்ல இங்க ஒரு நல்ல உட்காந்துட்டு இல்ல இல்ல அந்த அப்படி படத்துக்காக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிறகு தெரியாமலே அப்படின்னா வந்து இன்ஃபுளுன்ஸ் இல்ல ஆயிட்டு இல்ல இருக்கீங்க. அப்படின்னா நீங்க எல்லா படத்துல இருந்து ஒரு நல்ல சரி. கருத்து வேணும். இல்ல இல்ல எல்லா இல்ல படத்துலயும் இல்ல ஒரு நான் அப்படி கருத்தா பார்த்தா இந்த வேணும். படத்துல நீங்க ஒரு ஓகேங்களா? உருப்படியான சீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சீன் நல்ல சீன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இந்த படத்துல. ஜி அவன் எடுத்த கேரக்டர் அவன் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கான் ஜி. அந்த டைரக்டர் அவன் வந்து எடுத்த அவன் கேரக்டரை எழுதின அவன் அந்த வந்து அனிமல்னு ஒரு ஃபால்ஸ் கேரக்டரை கேரக்டர் அவன் ஜஸ்டிஃபை நெகட்டிவ் பண்ணிருக்கான் ஜி. கேரக்டரா இல்ல காமிச்சிருந்தான் இல்ல அப்படின்னா நான் நீங்க ஒன்னே சொல்றதெல்லாம் ஒண்ணு கரெக்ட். அவனை அனிமல் ஹீரோவா ஓகேங்களா? போர்ட்ரே பண்ணும்போது தான் இங்க இல்ல 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 தப்பாகுது. இல்ல ஜி கிராஃப்ட் இது அனிமல் ஹலோ ஜி. சரிங்களா? இது அனிமல்னு ஒரு கேரக்டரை அனிமல்னு ஜஸ்டிஃபை ப்ரோ. பண்ணிருக்கான் ஜி.
அதான் ப்ரோ, நீங்க அனிமல்னு வச்சிடக்கூடாது. அனிமல் இதுக்கு எப்படி வந்து ஜி நீங்க ஒரு இருக்கும்? சைக்கோ பாத்துன்னு ஒரு வச்சிருந்தீங்கன்னா இடத்துல இந்த மேயும் படம் இல்ல கரெக்டா இல்ல இருக்கும். கண்ட இடத்துல மேயும் சரிங்களா, கண்ட இடத்துல மேயும், அவனுக்கு இஷ்டம் போனது நடக்கும். அதுதான் ஜி படம் அதான் படம் தொடுநை மாதிரி அது வச்சுக்கோங்க. இல்ல ரோட்ல அது போயிட்டு இல்ல ப்ரோ இல்ல ஊருக்கு அது போயிட்டு அதுதான் அதான் சொல்றேனே, வரணும். நீங்க அனிமல்ன்றத கொஞ்சம் சைக்கோன்னு வச்சிருக்கணும், இல்ல அப்படின்னா இல்ல இல்ல மென்டல்னு இந்த படத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த அது படத்துல ஆப்டா இல்ல இருந்திருக்கும். இல்ல இல்ல இந்த படத்துல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த படத்தை வந்து திரும்ப திரும்ப டிஃபேம் பண்றது, பேசுறது, டேரக்டர் திட்டுறது, ஹீரோ திட்டுறது, அந்த படம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றவங்க திட்டுறதை தாண்டி நம்ம ஏன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கிராஃப்டி சொல்றாருல, சினிமாவை பாருங்க அப்படின்றத மட்டும்தான் எஜுகேட் பண்ண முடியும், வேற வழி இல்லை. அது வராதா, இனிமேட்டு இந்த மாதிரி அனிமல் மாதிரி இன்னொரு படம் வராதான்னா வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடும். ஆனா அது வந்தாலுமே வந்து இல்லைங்க, இது சரி தப்புன்னு கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி, சினிமா வந்து சினிமாவும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஓரளவுக்காவது முடிஞ்ச அளவுக்காவது உங்க பசங்களையோ உங்க கூட இருக்கவங்களையோ அண்ணன் தம்பியோ இந்த மாதிரி எஜுகேட் பண்றது தான் சரி, அவ்வளவுதான். சினிமாவை இனிமேட்டு வந்து ஒரு ஒரு டூலா பார்க்காதீங்க, அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், வேற வழி இல்லை. புரியல கார்த்தி. இல்ல கார்த்தி, இல்ல நான் இல்ல அதை இன்னொரு அதை விஷயம் ப்ரோ, நான் நானோ சொல்லிடுறேன். இப்போ இங்க கிராஃப்ட் பாருங்க, ப்ரோ கொரோனா இல்ல இல்ல பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சின்ன பையன் என்ன பண்ணுவாங்க? இல்ல கார்த்தி bro, அதுதாங்க, அதை வேற அப்படி வழி விட்டுற இல்லைங்க, அப்படி முடியாது. பண்ண இப்ப முடியாது. இருக்க இல்லைங்க இல்ல இன்னொரு ஜெனரேஷன் விஷயம் அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். அதை இல்லைங்க, அப்படி விட்டுற அப்படி அப்படி முடியாது. அப்படிலாம் இந்த தடுக்க முடியாது, ஜெனரேஷன் ஒன்றும் அதை தடுக்க பார்த்தா முடியாது. வளரும். சுவர்லாம் கட்ட முடியாது, சுவர்லாம் கட்டிட்டு இருக்க முடியாது. செவுரு இல்லங்க கட்ட இல்ல வேணாம் இல்ல எல்லா கார்த்தி. சுவர்லாம் சினிமா நம்ம தான் போய் உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் உருவாம கத்து தான் சரி, கொடுக்கணுங்கிறதே அவ்வளவுதான். கிடையாதுங்க சரிங்களா. இப்ப சினிமா நம்ம தவிர பார்க்கணும் அவசியமே ஏகப்பட்ட இல்ல. மீடியா இருக்கு. இல்ல இல்ல சினிமா தவிர ஏகப்பட்ட மீடியா இருக்குது. ஒரு அதுதான் பையனை அதுதான் ஸ்கூலுக்கு இல்ல இல்ல அனுப்புனீங்கன்னா அது ஆமா 1000 விஷயம். இல்ல இல்ல அதான் ஒன்னா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியில வரான் அப்படின்னா நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு வரான். நமக்கே ஆச்சரியமா இருக்குது, எங்கடா போய் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சொன்னாங்க அவங்களுக்கு இல்ல இல்ல எல்லா விஷயமும் வந்து கார்த்தி, எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. நீங்க ஓகேங்களா, நீங்க ப்ரோ, ஒரு நீங்க கார்த்தி எதையுமே சினிமா நான் ஸ்டாப் பண்ண சொல்றேன். சினிமா முடியாது. மோஸ்ட்லி ஒரு ரொம்ப நிமிஷம் இல்லைங்க, நாளுக்கு நம்ம முன்னாடி எனக்கு எதுவுமே ஞாபகம் ஸ்டாப் இருக்கு. ஒரு பண்ண ஒரு முடியாது. பேரண்ட், நீங்க இங்க பாருங்க, ஒரு எதையுமே பேரண்ட் ஸ்டாப் பண்ண வந்து முடியாது. பேசிட்டு இருப்பாங்க அடிக்கடி டைம் பாஸ்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ்ல படிக்கிறாங்க உங்க பையன், அவன் என்ன பண்றான், போன்ல என்ன பாக்குறான்னு அடிக்கடி பாப்பாங்க. 24 அதுதான் மணி நேரம் ஒரு போன் உடனே நிமிஷம் அவன் வச்சிருக்கீங்களா? எட்டாவது ராமச்சன் இல்ல இல்ல படிக்கும்போது ராமச்சன் இது பிராக்டிகலா கலர் ராமச்சன் போட்டு பாசிபிளா? ஒரு வருவான், விஷயத்த இல்ல அடுத்தது பிராக்டிகலா படிக்க நீங்க பாசிபிளா? மாட்டான். ஒரு இல்ல ஒரு இல்ல விஷயத்த பிராக்டிகலா தடுக்க முடியாது, பாசிபிளா? நீ ஒரு எவ்வளவு விஷயத்த நேரம் கூட தடுக்க இருந்துருவீங்க? முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம், தடுக்க முடியாது நம்ம தெரிஞ்சதுக்கு வந்து அப்புறம் என்ன 24 அதுக்கான hours பண்றோம். நீங்க எதுக்கு போய் வழிவாசல் எதுக்கு பண்ணணும்னு சொல்ல வரோம், அவ்வளவுதான். இதனால இல்லங்க இது நீங்க நீங்க அனிமல் நீங்க பாருங்க, பாக்குறதுனால நீங்க குடும்பம் ஃபீட் அழிஞ்சு பண்ணணும்னு போகுது அவசியமே அப்படின்னு இல்ல. சொல்ல இல்ல வரல. இல்ல நீங்க எதுவுமே நீங்க ஃபீட் பண்ணணும் அவசியமே இல்ல. ராமச்சன் அதுவே உங்க வாய்க்கு ராமச்சன் வந்து விழுந்துரும் சரிங்களா. அது வந்து ராமச்சன் இப்ப இது போக போக இதெல்லாம் நடக்கதான் செய்யும். நீங்க வேணா பாருங்க. சொல்லுங்க ஆமா சொல்லுங்க. ஆமா ராமச்சன், அதெல்லாம் வரதான் செய்யும் ராமச்சன். இப்போ கோவிட்லாம் வந்துச்சு, என்ன பண்ணோம், ஃப்ளைட் நிறுத்தினோம், பஸ்ஸை நிறுத்தினோம், எந்த ஊர்ல இருந்து இந்த ஒருத்தம் போகக்கூடாது, இதெல்லாம் பண்ணோம். அதை தாண்டி வந்துருச்சு, என்ன பண்ணோம், எண்ட் ரிசல்ட் என்ன, வேக்சின் போட்டோம், அவ்வளோதானே. அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ நம்ம காத்துக்கணும், அவ்வளோதான். அதுதான் பண்ண முடியும். இந்த மாதிரி படங்கள்லாம் வருமானு கேட்டீங்கன்னா அனிமல் மாதிரி 100 படம் வரும், கார்த்தி 1000 படம் வரும். இன்னும் கொஞ்ச ஓகே, நாள்ல அதுல இருந்து ஓப்பன் என்னன்னா, சேட்டலைட்லயே இல்ல கார்த்தி அதுதாங்க வரும், ஓப்பனான வரது எல்லா அதான் சொல்றேன். ஏ கிரேடட் மூவி போட ஆரம்பிச்சிருவானுங்க. அது ஆனா வந்து நம்ம சினிமா நெக்லெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி சினிமால பாத்துக்க வேண்டியது 1008 அவ்வளவுதான். ஃபிலிம் இருக்கு நம்ம. எப்படி பண்ணோம் சினிமா. இப்போ முன்னாடி சக்திமான் படம்லாம் பார்த்துட்டு வந்து மாடியில இருந்து குதிப்பானுங்க, சக்திமான் காப்பாத்துவாருன்னு. அன்னைக்கு அந்த அந்த பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வந்து சூப்பர் ஹீரோ கதை, அதெல்லாம் வந்து சும்மா கதை, சூப்பர் ஹீரோ ஒரு வச்சுக்கிட்டு அவங்க பண்ற ஒரு இது, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்ல. அந்த மாதிரி படத்துல 1008 கட்டுவான்ப்பா, படத்துல அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் வந்து இங்க நம்ம சொசைட்டிக்கும் அது சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்கள தான் மாற்ற முடியுமே தவிர அவங்களாம் மாற்ற முடியாது. அதை தான் நம்ம பண்ணிக்கணும், அவ்வளோதான். கிராஃப்டி சொல்றது கரெக்டு தான். கிராஃப்டி சொல்றது என்னன்னா, சினிமா பாருங்க அப்படின்னு அவரு பார்க்குறாரு, ஓகே. நிறைய பசங்க பார்க்கறது இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வைக்கணும், வேற வழின்னு. இவங்களை பிடிச்சி இவங்களுடைய கதவை மூடிட்டு நான் கதவை தடுத்து நிறுத்துறது, இவங்களை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்றதுலாம் இன்னும் நடக்காத விஷயம். அதெல்லாம் ப்ரோ இவங்க நான் இதான் எடுப்பாங்க, தஞ்சாவூர் தப்பு இவங்க தானே இதான் ப்ரோ? எடுப்பாங்க, இவங்க எஜுகேட் ப்ரோ பண்ணலாமே. தஞ்சாவூர் தப்பு தானே ப்ரோ? அப்ப ஆமா, என்ன பண்ண நீ கஞ்சாவை நிறுத்திட முடியுமா என்ன? அட்லீஸ்ட் அந்த மாதிரி படம் வராம இருந்தா கூட கொஞ்சம் கஞ்சா ஜி அடிச்சா படம் நவனு வரலாம். சொல்லணும், அவ்வளவுதான். அவன்கிட்ட திருப்பி கஞ்சா திருப்பி அடிச்சா சொல்றேன் நவனு இல்லண்ணா சொல்லணும். சரிங்களா, இல்லண்ணா இது ஒரு ஒரே படம் விஷயம் என்னன்னா, மட்டுமே, ஒரு மீடியா படத்துல இவன் கிடையாது. பண்ணது இல்ல இல்ல தப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அட்மிட் பண்ணியிருந்தா கூட நம்ம வேண்டாங்க, பாக்குறவனுக்கு பண்ணவே ஓகேன்னு வேண்டாங்க. தோணி அவனை இருக்கும்ண்ணா. கடைசி வரைக்கும் கெட்டவனாவே கொண்டு போயிட்டுங்க. படம் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல படம் அதான் மட்டுமே சொல்றேன், நீ சோர்ஸ் படத்துல கிடையாதுங்க. இவனை நான் கெட்டவன் தான் திருப்பி காமிச்ச சொல்றேன் பரவாயில்ல, ஹீரோன்னு சொல்லிட்டு இவன் இவ்வளவு தூரம் பண்றதுதான் ஜி, வந்து ஹீரோவே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கிடையாது, இருக்கு. அவன் அனிமல் ஜி. அவன் ஜி அவன் ஜி அனிமல் ஜி. அனிமல்ன்றது இவங்க சொல்றது அனிமல் பார்ட்னு ஒருத்த வரான் தெரியுங்களா, அவனை தான் டினோட் பண்றாங்க. நீங்க அனிமல் டினோட் அவனை பண்றீங்கன்னா மனித நான் ஹீரோட்ட முட்டையாரா, ஃபால்ஸ் மனித இல்ல இல்ல கேரக்டர் முட்டையாரா, இவன். ஹீரோனா இவன் என்ன, மனித இல்ல ஃபர்ஸ்ட்ல இல்ல இருந்து முட்டையாரா. ஹீரோனா என்ன, இல்ல 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 நீங்களே ஹீரோனா டிஃபெண்ட் பண்றீங்க, ஹீரோனா இல்ல அப்பாக்காக இல்ல பண்றான், இல்ல இல்ல அப்பாக்காக பண்றான், இல்ல இல்ல அப்பாக்காக இல்ல பண்றான்னு. இல்ல அந்த அவன் இல்ல பண்ற இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பாக்காகன்னு சொல்லிட்டு போயிடுறான். இல்ல அவங்க அப்பா எலிச்சவனா இருப்பாரு போல, ஜி எல்லாத்தையும் ஹீரோ பண்றான், கேட்டா அப்பா ஜி உனக்காகப்பா அப்படின்றான். இல்ல இல்ல ஜி நீ இல்ல ஹீரோயின் கேட்டா அப்பா ஒழுங்கா வளர்த்தல அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இவனுங்க பாத்துட்டானுங்க, உனக்கு அப்பா ஜி ஒழுங்கா வளர்க்காத, ஒண்ணுமே எல்லாருமே கிடையாது ஜி. இப்படிதான் இல்ல போயிட்டு இல்ல இருக்காங்க. இல்ல இல்ல ஹீரோன்னு இப்ப நீங்க வந்து ஹீரோனா என்ன சொல்றீங்க நீங்க? ஒருத்தன் நல்லவனாவே காமிக்கணும் அப்படின்னு இப்ப இல்ல இல்ல மங்காத்தா இப்ப நான் படம் பிராங்கா இல்ல இல்ல சொல்றேன். லியோ படத்துல இல்ல அவன் மங்காத்தா கெட்டவன் தான், இல்ல ஆனா இல்ல திருந்தி ஃபேமிலிக்காக நல்லவனா வாழ்றான்ல, இல்ல 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 அவனை தான் ஹீரோன்னு மங்காத்தா சொல்றாங்க. படத்துல நல்லவனாவே என்ன இல்ல இல்ல காட்டணும் இல்ல, மங்காத்தா படத்துல அனிமலா யாரு ஹீரோ? இல்ல காட்டக்கூடாதுன்னு இல்ல தான் சொல்றோம். மங்காத்தா படத்துல யார் ஹீரோ? ப்ரோ மங்காதா படத்துல நீங்க இப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட். அவன் அஜித்தை வில்லன்னு ஹீரோ சொல்லுவாங்க. யாரு? நீங்க ஹீரோ நீங்க ஹீரோ மங்காத்தா அஜித்தா? பேசுறீங்க. அதுல வந்து கரெக்ட் கேளுங்க, இல்ல இல்ல ஃபால்ஸ் கேரக்டர் ப்ரோ. அஜித் ஃபால்ஸ் கேரக்டர் ப்ரோ. அதுல அவர் அதேதான் ஹீரோ இதுவும் மட்டும் கிடையாது ப்ரோ, அதேதான் இதுவும் நெகட்டிவ் ஷேடு ப்ரோ. அது அதேதான் பேரு இதுவும் அதேதான் இதுவும் அங்க சரி, மட்டும் எந்த மனிதம் நீங்க மனிதம் ப்ரோ விஷயத்துல இருக்காரா? ராபரி கொலை மங்காத்தால பண்றான், பல ப்ரோ விஷயம் பண்றான். ஐயப்பா ராபரியும் இல்ல இவனும் மனிதம் கொடு. ஒண்ணுன்னு பேசுறீங்க ப்ரோ நீங்க. மனிதம் வாகாபாண்ட் அந்த மாதிரி யாரும் இருந்தா கொடு, பேசுவோம். சரி, இப்ப என்ன கார்த்தி, எப்படி உங்களுக்கு கட்சி பேர் தெரியுது? என்ன இது ஒரு க்ளூவா என்ன? இது தமிழக தமிழக முன்னேற்ற முன்னேற்ற கழகமா? மக்கள் கழகம். மக்கள் கழகம், முன்னேற்ற கழகமா? முன்னேற்ற முன்னேற்ற கழகம். கழகம். So, அது கட்சி பேர்லாம் கிடையாது. அது சும்மா ஆ. ரூமர். பட் ஆனா 2026 கொலக்குத்தா இருக்கும் போல கார்த்தி. மீடியாக்கெல்லாம் பெருந்தீனி தான். ப்ரோ எப்ப ப்ரோ கட்சியில சேர்றீங்க? யாரு என்ன கேக்குறீங்களா? ஆர்பி ப்ரோ ஆல்ரெடி நீங்க தான். கட்சியில தான் இருக்கிறாரு. என்ன கட்சி? அதான் சொல்லணுமா உங்களுக்கு? ஒரு ஸ்டேட்டஸ் சார் வீடியோ எல்லாம் இப்ப தெரிய போட்டு இருக்கு. எந்த கட்சி? இல்ல ப்ரோ மாஃபியாவா இருந்துட்டு சேராம இருந்தா எப்படி? மாஃபியா இருக்குன்னு அவர் அவசியம் கட்சி இல்ல. ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம், என்ன பேசுறாருன்னு பார்ப்போம், எதை பத்தி அரசியல் என்ன பேசுறாரு, எந்த மாதிரி கொண்டு வர்றாரு, இதெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு பின்னாடி பிஜேபி விஜய் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கார்த்தி? ஐயோ அது மட்டும் நடக்கவே கூடாதுங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்கிற, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது மட்டும் நடந்துடவே கூடாதுங்க. பிஜேபி கூட மட்டும் சேரவே கூடாதுங்க. ஆனா கார்த்தி 2026 யார் சேர்றாங்களோ இல்லையோ பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்துருவாங்க. கார்த்தி இவரு கிராஃப்டி வந்து வாங்கமாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல கார்த்தி இல்ல உங்க இல்ல ஒரு சைடு நான் சொல்றேன் கேட்டுங்க. டெமோக்ரஸிங்கிற ஒரு கண்ட்ரில நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தனே வந்து நீங்க சொல்றீங்களா இன்னும் 10 வருஷத்துக்கு மோடி தான் அப்படின்னீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி ஆயிரும் கார்த்தி. சரிங்களா? எப்பவுமே எலெக்ஷன் தான் வைக்கிறாரு. அவரை வந்து அதிபர் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு அப்படி இல்ல கிராஃப்டி. எலெக்ஷன் இருக்கு, எலெக்ஷன் வைங்க, ஜெயிச்சுவாங்க. ஒருத்தர் அட்லீஸ்ட் வந்து அவன் டெவலப் ஆயிட்டேவாது இருக்கணும். ஓகேங்களா? அவனை போய் அமுக்கி சாவடிச்சின்னு வச்சுங்களேன். யார அமைக்கிறாங்க, எனக்கு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு தெளிவா பேசுற கிராஃப்டி அனிமல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே, இவ்வளவு தெளிவா பேசிட்டாரு கிராஃப்டி. எதை பத்தி தெளிவா பேசினாரு மனிதன்? இல்ல அவரு ஜனநாயகத்தை பத்தி சொல்றாருல, அந்த ஜனநாயகத்தை பத்தி என்ன புரிஞ்சுட்டு பேசினாரு அவரு? அந்த ஜனநாயகத்தை பத்தி புரிஞ்ச அவருக்கு இந்த அனிமல் படம் ஏன் இல்ல அதை பத்தி என்ன புரிஞ்சு அவர் பேசினாரு? இல்ல அதை விட்டு ஜனநாயகத்துல எல்லாரும் அடுத்து பேசுவோம். ஜனநாயகத்துல என்ன அதை பத்தி என்ன தெளிவா பேசிட்டாரு அவரு? சொல்றாரு ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஆமா கன்ஃபார்மா. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் இல்ல அப்படின்னா நான் பண்றதானே சட்டம். ஓகே ஓகே நான் என்ன பண்ணாலும் நீ அடுத்த தடவை எனக்கு நான் தான் வரப்போறேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னு சரிங்களா? அது வந்து ரொம்ப பெரிய அது ஒரு பெரிய விஷயம். மனிதம் நீங்க என்ன சொல்றீங்க மனிதம்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன் ஜனநாயகத்துல எல்லாருமே வரணும். ஆனா மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே மக்கள் கையில தான் இருக்கு. அது விஜய் சாரா இருக்கு. மக்கள் போடுறாங்கன்னா மக்கள் போடுற ஓட்டை வந்து அவங்க மேனிபுலேட் பண்றாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல மிஷினை பத்தி வந்து இவரு சொன்னாரு. சரிங்களா? பாலாஜி சார் அன்னைக்கு பேசினாரு. அதுக்கப்புறம் நான் கார்த்திக் நிறைய அனுப்பி விட்டேன். மக்களை எப்பவுமே நீங்க ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லி இல்ல அவர் மிஷினை வந்து ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி ஆமா நீங்க போடுற பட்டன் வந்து நீங்க அமுத்துறீங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷனையே வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிஷின் உங்களுக்கே தெரியும். ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் ஒரு கம்ப்யூட்டர் பாத்திருக்கீங்களா? அப்ப இருங்க ஒரே செகண்ட். அவங்க பாலிடிக்ஸ் பண்ண தெரியல, மிஷின் ஆக்ட் பண்றாங்க. பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பக்கா பாலிடிக்ஸ் டீம் வச்சு பண்றாங்க. அவங்க வந்து நீ அடிக்கிறவன அடிக்கிறதுல நீ என்ன வேணா பேசிட்டு போடுறா, நான் பாட்டு கட்டடம் கட்டிட்டே இருப்பேன்டா, அடி வேணா அடி, அப்படி பண்றாங்க. ஏன்னா மிஷின் ஆக்ட் பண்றது, மிஷினை பண்றலாம் என்னங்க இதெல்லாம் லாஜிக்கல்? அதெல்லாம் லாஜிக்கல் இல்ல. அப்படின்னா ஒரே அடிச்சு போக வேண்டியது தமிழ்நாட்டுல லாஸ்டே வந்திருக்கலாம். அதுக்கு வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப நீங்க நிறைய போய் பாருங்க. சரிங்களா? அதுல வந்து ஒரு விஷயம் வந்து அவரு அன்னைக்கு பாலாஜி சாருக்கு அடுத்த நாள் நிறைய லிங்க் அனுப்பினேன் கார்த்திக்கு.
இல்ல நீங்க இல்ல பாத்தீங்கன்னு கார்த்தி தெரியல. இல்ல இல்ல என்னன்னா அந்த மிஷின் இவங்க வந்து இப்ப இல்ல பாருங்களேன் இந்த அந்த இந்தியாக்கு மிஷின்ல இதை கூட்டு எவ்வளவு நீங்க எதுக்கு ஃபால்ட் இருக்கு. போறாங்கன்னா ஏன் மிஷின் எல்லாருக்குமே வேண்டாங்கிறாங்க? இல்ல பிஎம்ஆ இல்ல நீங்க வரணும்னு போய் ஆசை படிச்சு இருக்கு. பாருங்க. இல்ல இல்ல ஏன் மிஷின் வேணாங்கிற சொல்றதுக்கு 1000 ரீசன் சொல்லியிருக்காங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க. சரி கவர்மெண்ட் சரி ஒரு இல்ல மிஷினை இல்ல இல்ல கொண்டு வருது கிராஃப்டி அப்படின்னா கிராஃப்டி அந்த மிஷின் கிராஃப்டி ஐயோ கிராஃப்டி இதெல்லாம் போர் இதெல்லாம் பழைய விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. ஓகே சரி ஓகே மிஷின் இல்லைன்னா எங்க ஜெயிச்சிருவீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. ஏங்க மிஷின் இல்லைன்னா வச்சு பார்த்தா தாங்க தெரியும். நீங்க ஓட்டு சீட்டு கொண்டு வந்து நீங்க கார்த்தி நீங்க நீங்க சொல்லுங்க எலெக்ஷன் ப்ரோ. வச்சா தாங்க தெரியும். இல்ல இல்ல நாளைக்கு நீங்க ஒரு பிராக்டிக்கலா சொல்லுங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இருக்குன்னா பாசிபிள் இல்ல 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 நீங்க இல்ல பழகிட்டீங்க சொல்லுங்க. என்ன சரிங்களா? கார்த்தி அந்த இல்லைங்க நீங்க நீங்க அத்தனை இப்போ கட்சிகள் இல்ல. இல்ல இல்லைங்க ஜெயிக்க வேண்டியது இவங்க தான். அதை மாத்திட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுவீங்களே ஒரு மேட்ச்ல வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஏங்க இது நோ பாலுங்க, அம்பையர் நோ பாலே கொடுக்கல, அதனால அந்த ஏமாத்திட்டாங்க, ஃபவுல் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி இப்போ எந்த எலெக்ஷன்ல லாஸ்டா நடந்த எலெக்ஷன்ல, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல இதுல வந்து நீங்க மிஷினை வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அது நிறைய எலெக்ஷன்ல நடந்திருக்கு. எப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு எது அப்புறமே நில்லுங்க அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை வாபஸ் வாபஸ் உடைக்கிறது. இப்பயே வாபஸ் இல்ல இப்பயே வாபஸ் வாங்கணும். வாக்குப்பதிவு இல்ல இல்ல எந்திரத்தை தடுத்து வாபஸ் வாங்கி நிறுத்துறது. ஆகணும். இல்ல பேச கூடாது. ராபின்சன் நான் பேசும்போது தடுக்கிறாரு. இல்ல இல்ல அவருக்கு நான் 2 கண்டனம் வாபஸ் இருக்கு. நான் ராபின்சன் நான் பேசும்போது சொல்லுங்க தடுக்கிறாரு. சொல்லுங்க ராபின்சன் சொல்லுங்க. இல்ல நம்ம இங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னா, நிறைய இடங்கள்ல வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிஷினை நிறைய இடங்கள்ல கடத்தி கொண்டு போனதாகவும் நிறைய இடத்துல உடைச்சு மாத்தினதாகவும் நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ சரி அதுபடி சரி ஓகே. பார்த்தாச்சுன்னா அவர் சொல்ற ஒரு கருத்தை 2009ல இருந்து 2014 வரைக்கும் யார் ஆட்சியில இருந்தா? 5 வருஷம் மட்டும் பார்க்காதீங்க கார்த்தி, சரிங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். 2009ல இருந்து 2014 வரைக்கும் யார் ஆட்சியில இருந்தா? நீங்க சென்ட்ரல் எங்க கேக்குறீங்களா? இந்தியால தான் கேக்குறேன். காங்கிரஸ் 2009-14 என்ன 2009-14 என்ன தமிழ்நாட்டுல இருந்துச்சா? 2006-11 2009-14 ஆமா காங்கிரஸ் தான். ஓகே 2014ல வந்து மிஷின் மாத்தி பிஜேபி ஜெயிச்சிட்டாங்களா? இல்ல அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது வந்தது கார்த்தி, சரிங்களா? 5 வருஷங்கிறது 10 வருஷம் ஆச்சு. இப்ப இல்ல 5ஆவது இல்ல வருஷம் வருது ஒரு நிமிஷம் ஒன்னும் வருவாங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. உலகாதீங்க ஃபர்ஸ்ட். 2009ல இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ். 2014ல மிஷின் மாத்தி ஜெயிச்சாங்களா இல்ல அப்படியே அவங்க உண்மையிலே ஜெயிச்சிட்டாங்களா? உண்மையாலுமே ஜெயிச்சிட்டாங்க. இது மக்களோட மனநிலைங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கேயும் மாத்தி மாத்தி போடுறது ஒரு மனநிலை. இங்க இருந்து இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் பல காலமா இருந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? 5 வருஷங்கிறது 10 வருஷம் ஜெயிச்சிங்க. ஓகே, இப்ப இந்த வருஷமும் நீங்க வந்து இல்லையங்க சரி இது ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். இப்ப 2014ல ஜெயிச்சது உண்மைதான். அதுல மிஷின் மாத்தல. எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் நீங்க சொன்ன நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே ஓகே. இப்ப 2019ல மிஷின் மாத்தினாங்களா மாத்தலையா? 2014ல இருந்து மிஷின் ஓட்டிங் 2019 மிஷின் மாத்திட்டாங்க. பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். சரி 5 வருஷம் அது கூட இல்ல அப்படிலாம் விட முடியாது. வரும் ஒன்னொன்னா தான் வருவோம். அவங்க மிஷின் மாத்திட்டாங்களே நடந்திருக்குங்க. நான் கேட்டது நடந்திருக்குங்க. ராகுல் காந்தி ஏன் 2 தொகுதியில் நின்னாரு 2019ல? உத்தரப்பிரதேசல நின்னாரு. ஏங்க எல்லாருமே பண்றது அமைத்துல ஏன் கேரளா வந்து லீடர்ஸ் வந்து 2 இடத்துல ஏன் வந்தாருங்க? ஏன் நின்னாரு? ஏன் நின்னாரு? அது பதில் சொல்லுங்க. ஏன் நின்னாரு? ஒரு பிஎம் கேண்டிடேட் நான் சொல்லட்டுமா? அதுக்கு பதில் என்னன்னா, தன்னுடைய பலம் வடநாட்டிலயா தென்னாட்டிலயான்னு அவருக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்திருக்கலாம். அதனால வேணா நின்று இருக்கலாம். அதனால வந்து மனிதன் அவர் வடநாட்டுல கம்மியா இருக்கு, சவுத்துல ட்ரை பண்றாங்க. யா கரெக்ட். அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது தப்பு இல்லை. அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் ஏங்க அவரு வந்து அங்க நின்னா ஜெயிக்க முடியாதாங்க. இங்க வந்து போட்டாரு 2 எம்பில தோத்துட்டாரு, 1 ஜெயிச்சாரு. அது வந்து அது அவங்களுடைய பூர்வீக தொகுதி. அவ்வளவுதான். அவங்க வந்து நேரு காலத்துல வந்து அங்க நின்று இருக்காங்க. நேரு காலத்துல இருந்து அங்க நின்று இருக்காங்க. யாரு? ஏங்க அது நேரு காலத்துல இருந்து அவங்க நின்று ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நேரு காலத்துல இருந்து இந்திரா காந்தில இருந்து ராஜீவ் காந்தில இருந்து எல்லாருமே வராங்க நிக்கிறாங்க. அதனால அவங்க நிக்கிறாங்க. ஆனா அங்க தோத்துட்டாரு அவரு. அதானே?
அதான் நடந்துச்சு. இப்ப என்ன அங்க மிஷின் மாத்திட்டாங்களா என்ன? தோத்துட்டாங்களா தோக்கடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே கார்த்தி. ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான், வேற என்ன? இல்ல அவரு ஏத்துக்கிட்ட சித்தாந்தத்தை அந்த ஊர் ஏத்துக்கலையா இருக்கும், சவுத் இந்தியா ஏத்துக்கிட்டு தான் இருக்கும், அதனால இங்க ஜெயிச்சிட்டாரு. இல்ல அப்போ மிஷின் மாத்திட்டாங்கன்றது ஜி ஒரே சிம்பிள் ஒரே விஷயம் கார்த்தி. அதை நான் ஏத்துக்கிட மாட்டேன். மிஷின் மேல பழி போடக்கூடாது, மிஷின் மேல பழி போடக்கூடாது, மிஷின் மேல பழி போடக்கூடாது. யார் என்ன பண்ண முடியும்? பிஜேபி ஏன்னா மோடி வந்து நீங்க வாங்க ஸ்ட்ராங்கா நான் ஒரு 100 ஓகே ஓகேங்களா, இன்னொரு 5 வருஷம் நீங்க வந்து காங்கிரஸே அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? யாரு அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தான் வரப்போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவை எவ்வளவு நாள் காங்கிரஸ் மட்டுமே ரூல் பண்ணிருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும் இந்தியா எவ்வளவு நாள் ரூல் பண்ணிருக்கு சொல்லுங்க. அன்னைக்கு ஆப்போனன்ட் தேவையில்லையா உங்களுக்கு? அன்னைக்கு ஆப்போனன்ட் தேவையில்லையா உங்களுக்கு? அன்னைக்கு ஆப்போனன்ட் தேவையில்லையா உங்களுக்கு? வைக்கமா இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு? அன்னைக்கு ஆப்போனன்ட்டே இல்ல, ரூல் பண்ணிட்டே இருப்பீங்களா? கேட்கலாம் மனிதம், தப்பு இல்ல. பொய்யா பேசுறவங்க கேட்கலாம் எப்பயுமே. நான் வந்து காங்கிரஸ் இந்தியாவை காங்கிரஸ் மட்டுமே எத்தனை வருஷம் ரூல் பண்ணிருக்கு சொல்லுங்க கத்தி. நான் வந்து நான் சொன்ன ஒரே ஒரு வேர்ட் தான், காந்தி காலத்துல இருந்து வந்திருக்காங்க. யாரு வேணா இருந்துக்குங்க சரிங்களா, ரொம்ப நாளைக்கு யாரும் இருக்காங்க, ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் எப்பவுமே வேணும் தான் நான் சொல்றேனே தவிர பிஜேபி வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. இப்போதைக்கு வேண்டாம் சரிங்களா. நான் சொல்ற ரீசன் வந்து என்னன்னா, இப்ப கண்டுபிடிச்சீங்களா? இல்ல இப்பயே காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் பிஜேபி இருந்துன்னு வச்சுங்க, ஆப்போனன்ட்டே இருக்காது சரிங்களா. அதுதான் பிரச்சனை. அது யார் பிரச்சனை? அது யார் பிரச்சனை? அது யார் பிரச்சனை? அது யார் பிரச்சனை? ப்ரோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு விசிபிலிட்டி பெருசா இல்ல ப்ரோ. அது யாரோட பிரச்சனைன்னு கேக்குறேன். அதுதான் இல்ல மீடியாலாம் வந்து பெருசா கவர் பண்ற மாதிரி தெரியல ப்ரோ. இல்லைங்க, அது யார் பிரச்சனை? எல்லா மீடியாவும் உள்ள இழுத்துட்டு போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. அதுதான் பிஜேபி கட்சி. பிஜேபி என்னங்க மீடியான்றீங்க, ஓட் மிஷின்றீங்க, அப்புறம் என்னதான் வேணும் சொல்லுங்க. என்னென்ன விஷயத்துல என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணலாம் கார்த்தி. ஓகேங்களா, ஒரு பவர் இருக்கு, நான் சாலிடா இருக்கிறேன் அப்படின்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு நான் தான் இருப்பேன் அப்படின்னா, நான் சொல்றதாங்க எல்லாருமே கேட்கணும் சரிங்களா. நான் சொல்றது தாங்க எலெக்ஷன் கமிஷன் முதற்கொண்டு, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் முதற்கொண்டு சரிங்களா. இப்ப நீங்க நிறைய விஷயம் நீங்க பாக்குறீங்க அரசியல்ல, திடீர்னு என்னென்னமோ நடக்குது சரிங்களா. இதெல்லாம் வந்து லா படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இது வந்து கரெக்டா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சரிங்களா. இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இன்வால்வே ஆகலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுலங்க இன்வால்வ் ஆகுங்க சொல்லல, எனக்கு தெரியலையே, சொல்லுங்க. இப்ப இல்லைங்க 2024 இல்லைங்க 2024 எலெக்ஷன் நடக்கவே இல்லை சரியா, இது வரைக்கும் நடக்கல ஓகேவா. இப்போ யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மிஷின் மாத்துறீங்கன்னு சொல்லுவீங்க, அதனால இப்பயே சொல்லிடுங்க. கார்த்தி நான் ஒரே நிமிஷம் நான் பேசலாமா? இல்ல நான் கேட்கறது எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மிஷினை மாத்துறீங்கன்னு சொல்லிடுவீங்க, ஓகே, அதனால இப்பயே சொல்லிடுங்க யார் ஜெயிப்பாங்க. கிராஃப்டி இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க நீங்க சொல்லுங்க. 2024 யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. இப்போ வந்து நாளைக்கு வந்து டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு வந்து சீட்டு வச்சே போடலாம், எல்லாரும் போயிட்டு ஒரு சீட்ல வந்து சீல் வைப்பாங்கல்ல, அதை வச்சு ஓட்டு போடலாம்னு வந்துட்டா 24 யார் ஜெயிப்பா சொல்லுங்க. அது யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது, யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது, அது சொல்லவும் கூடாது. யூகத்துக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யூகம் இருக்கலாமே, தப்பு இல்லையே. அது இருக்கலாம், அது கிராஃப்டிக் எப்படி இருக்குன்னு இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கா சொல்லுங்க. அனிமல் படத்துக்கே தவறா இல்ல நீங்க சொல்லுங்க மனிதம், நீங்க சொல்லுங்க, உங்களோட கணிப்பு சொல்லுங்க மனிதம். ஒருவேளை நாளைக்கு எந்த கட்சியில எனக்கு பதவி இல்ல, கட்சியை பத்தி யாரும் கேட்டா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்ற ஒப்பீனியன் தானே கேட்டோம். அது வெற்றி பெற்ற உடனே நான் வந்து சொல்றேன் யாரு ஜெயிச்சா. ஒப்பீனியன் மட்டும் சொல்றீங்க, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே தெரிஞ்சிருமா, அப்புறம் நீங்க வந்து சொல்றது
வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே தெரிஞ்சிருமே. அப்புறம் இந்த பதில் சொல்லிட்டு போறீங்க. என் மனசுல நினைச்சது வெற்றி பெற்றா நான் சொல்லுவேன்ல. உங்க கணிப்பு என்ன? உங்க இப்ப நானும் கேட்கிறேன், நாளைக்கே வந்து ஓட் சீட்டு தான், ஓட் மிஷின் எல்லாம் கிடையாது இந்தியாலன்னு சொல்லிட்டா 24 யார் ஜெயிப்பாங்க? அது மக்கள் யார விரும்புறாங்களோ அவர் ஜெயிப்பாங்க. ஏங்க மக்கள் ஓட்டு போடுறதா ஜெயிப்பாங்க. இது என்னங்க லூசுத்தனமா இருக்கு? திரும்ப திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, லூசுத்தனமான்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே. அது ஏங்க அது மக்கள் ஓட்டு போறதும் ஜெயிப்பாங்கன்றது ஊருக்கே தெரியுமே. அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கணிப்பு தான் சொல்ல முடியும். என் கணிப்பு என்னன்னா பெரும்பான்மையான மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சு மேல வருவாங்க. இதெல்லாம் ஒரு பதிலாங்க. நீங்க கரெக்டா சொல்லணும். இவங்க இல்ல கரெக்டா சொல்றேன். இந்தியா முழுக்க பெரும்பான்மையான மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. ஏங்க பயப்படுறீங்க? ஜிம்முக்கு போறீங்க, உடம்பு சித்தாந்தெல்லாம் படிக்கிறீங்க, அடிச்சிட்டு போறாங்க. பள்ளி வழி வாழ்ந்த யாருக்கு பயந்துக்கிறீங்க? காங்கிரஸ் சொல்லுங்க, தைரியமா பதில் சொல்லுங்க. ஒண்ணு இவங்க இல்ல அவங்க. அதுதான் ராபின்சன், உங்களுக்கு கட்சியில பதவி இருக்குமா? பதவி எங்களுக்கு வந்து ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. கார்த்திக் சென்டர்ல, ஐயப்பனுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல லோக்கல் பாடி. இல்ல எனக்கு புரியல. இவர் வந்து கிராஃப்டி பேசுறது தப்பு கரெக்ட்னு சொல்றாரு கவர்மெண்ட பத்தி, ஆனா ஒப்பீனியன் மட்டும் சொல்ல மாட்டாரு. இந்த போக்க மாத்திக்கோங்க, தைரியமா பேசப்படாதுங்க, சரியா? கிராஃப்டி பேசினா கரெக்ட். ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட பத்தி தப்பா பேசினா கரெக்ட். ஆனா அப்படி சொல்லல. அப்படிதான் சொன்னீங்க மனிதன், அப்படிதான் சொன்னீங்க மனிதன். அவரோட ஜனநாயக தைரியமா சொல்ல பழகுங்க மனிதன். சொல்லுங்க. அவருக்கு ஜனநாயக கருத்து அவர் சொன்னது கரெக்ட். தைரியமா பேசுங்க மனிதன். தைரியமா பேசுனதுனாலதான் இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுறேன். பேச மாட்டேங்கிறீங்களே, மனசுக்குள்ள இருக்குது ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த போக்க நான் கண்டிக்கிறேன். இல்ல, அது எனக்கு தனிப்பட்ட கருத்து. என்ன கண்டிச்சவரை நான் எதிர்க்கிறேன். யார் கண்டிச்சாரு? அரசியலை தவிர்த்து எது கேட்டாலும் அதுக்கு எனக்கு பதில் இருக்கு. அரசியலுக்குள்ள நான் வர அரசியல் பேசினா மட்டும் சரி தப்புன்னு சொல்ற ஒப்பீனியன். அது அவரோட ஜனநாயக கருத்துல தான் கரெக்ட் சொன்னேன். அவர் ஜனநாயகத்தை பத்தி பேசுனது கரெக்ட். ஜனநாயக கருத்து. ஆமா, ஜனநாயகத்தை பத்தி அவர் சொன்னது கரெக்டான கருத்து. அனிமலை பத்தி அவர் பேசுனது தவறான கருத்து. அதான் என் கருத்து. அனிமலாவது இதாவது நீங்க நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரு ஜெயிப்பா 2024? அதைத்தான் நான் கிளியரா சொல்லிட்டேன். இந்திய ஜனநாயக மக்கள் பெரும்பான்மையா யாருக்கு வாக்களிக்கிறாங்க அது ஊருக்கே தெரியும். யாருக்கு ஓட்டு போட போறாங்க. உங்க கணிப்பு என்ன? நீங்க யார்? பிக் பாஸ் எல்லாம் சொல்றீங்களா மனிதன்? ஜெயிக்கலாம், அவரும் ஜெயிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. யாருனாலும் ஜெயிக்கலாம். கடைசி நேரத்துல எப்படினாலும் மாறி போகும். யாருக்கு தெரிய போகுது? தெரியாது. இன்னைக்கு சொல்லுங்க, கடைசி நேரம் விட்டுருங்க. இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு கணிப்பு இல்ல. 2 மாசம் கழிச்சு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு மனிதன் பிக் பாஸ் பத்தி பேசுறீங்க. நாட்டுக்கு நல்ல விஷயம் பேச மாட்டீங்களா? நல்ல விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கேன். அதான் தைரியமா பேசி பழகுங்க. மகனால ஒருத்தர் சொன்னாரு, அவரையுமே வந்து ஒரு ஊப்பி தான், அவர் வந்து லைக் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி பிராண்ட் பண்ணாதீங்க. பிராண்ட் பண்ணாதீங்க. கார்த்தி வாபஸ் சொல்லுங்க. அப்ப தைரியமா ஒப்பீனியன் சொல்லுங்க. அதத்தான் சொல்லிட்டேன். எனக்கு அரசியல் கட்சியிலயோ அரசியல் இதுலயோ எந்த கருத்தும் கிடையாது. அந்த பொலிட்டிக்கலி கரெக்ட் மட்டும் தான் நான் சொல்றேன். ஓட்டு போடுறது எல்லாரோட கடமை. கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடணும். சரி, ஓகே. அப்ப நீங்க மறக்காம வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டுருங்க. மறக்காம வெளிநாட்டுல இருந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு சட்டம். ஆனா யாரு கணிப்பாங்கன்னு அதுக்கு ஒரு சட்டம் சொல்லலையே. இந்த சட்டம் சொல்லுது ஐபிசியா எது சொல்லி இருக்கு சொல்லுங்க. இல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய கருத்தை சொல்லத்துக்கும் உரிமை இருக்கு, சொல்லாததுக்கும் உரிமை இருக்கு. சொல்லாததுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சொல்லுங்க. சொல்லாம விட முடியாது. நீ வந்து ஒரு தனி மனிதன் இல்ல. நீ ஒரு தனி மனிதன் இல்ல. நீ ஒரு ஆர்கனைசேஷன் நினைச்சுக்கோ. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு உன் கணிப்பை நீ சொல்லு. அது தப்பு இல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதன் சொன்னாதானே தப்பு. நீ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு நினைச்சு சொல்லு. எனக்கு அப்படி ஏதாவது ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஜேர்னலிஸ்ட் பதவி தந்தா அப்ப நான் வந்து நான் நினைச்சுக்கோன்னு சொன்னேன். நான் வந்து நான் உன்னை வந்து உனக்கு ஸ்டாம்ப் பண்ணி உனக்கு நீ வந்து ஜேர்னலிஸ்ட் நான் சொல்ல. நீ நினைச்சுக்கோன்னு தான் சொன்னேன். இமேஜின். யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீ வா போங்கிறது பேசக்கூடாது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல. அதை வாபஸ் வாங்கிக்கிடுது.
வாபஸ் மூணாவது சரிப்பா வாபஸ். சரிப்பா சரிங்க, மன்னிச்சிருங்க, சாரிங்க. என்னோட இதை இல்ல வந்து இல்ல நான் இல்ல வாபஸ் பண்ணிக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் அவர்கிட்ட ஆர்கியூ பண்றதுலாம் டைம் வேஸ்ட்டுங்க. அது பண்ணவே வேணாம். நிறைய பேத்துக்கு அந்த சிந்தனை தான் இருக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்ச கட்சி வந்துச்சுன்னா வாய்க்கிலேயே பேசுவோம். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இல்லைங்க அது அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓட் மிஷினை மாற்றிடுவாங்க அப்படின்னு என்னத்தையாவது சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து இப்போ 200 தொகுதி தான் பிஜேபி ஜெயிக்கும், மீதி இருக்கிறது ஜெயிக்கும், மீதி பிஜேபி இழுத்து பிடிச்சி தான் வரும், அங்கே அசம்பிளி தான் வரும், அங் பார்லிமெண்ட் தான் வரும் அப்படின்னு சொன்னால் இந்நேரம் விட்டிருப்பாங்க. இவங்களால பேசுறதுக்கு பாயிண்டே கிடையாது. அதனால வேற என்ன பண்ண இப்போ முடியும்? இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா முதல்ல வந்து மோடி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்ப அவர் வருவாரு, ஆனா வந்து அது யாவனாலும் தடுக்க முடியாதுன்னு எதிர்த்துட்டு இருந்தவனே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி மாறி போச்சு. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பண்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க இது இன்னைக்கு சொல்றீங்க, நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண முடியும் உங்களை? இது நம்மளுக்கு போன வருஷமே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 2019 வரும்போது தெரிஞ்ச விஷயம் தான், இனி அவர் தானே. ஆனா என்ன இப்ப இருக்கிறவங்களுக்கு 2029 அதுக்கு பாருங்க, இப்பயும் சொல்றேன் மனிதம் கேட்டு நல்லா கேட்டுக்கோங்க காதுல. 2029 மோடி தான். இந்திய நாட்டுக்கு யாரு பிரதமரா வந்தாலும் அது எல்லாரோட பிரதமர் தான். அது அந்த பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் இருப்பாருன்னு நாங்க சொல்றோம். நாங்க தைரியமா சொல்றோம்ல. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி 2024 யார் வருவான்னு. அந்த யூகத்துக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. நான் முதல்லயே சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு இந்த கேள்வி கேட்கறது வேஸ்ட் தான். சரிங்க, கட்சியில ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற யாரும் யார் சொன்னாங்க ஏஜ் லிமிட் இருக்குன்னு? இல்ல எப்பயோ ஒரு படிச்ச மாதிரி ஞாபகம் தான் கேட்டேன். டவுட்டா தான் கேக்குறேன். அப்ப இதுக்கப்புறம் ஆதித்யநாத் கொண்டு போறதா மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் யாரு இவங்க சொல்ற ராபின்சன், மனிதம், கிராஃப்டி இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல அதுக்கும் விளக்க சொல்றேன் கேளுங்க. இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஐயோ இந்த ஆளை ஜெயிக்கவே முடியலையே மோடிய, சரி இந்த ஆள் மாறிட்டாவது ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தப்பு. அவருக்கு 78 வயசு ஆகுது மோடிக்கு இப்ப. ஓகேவா? அடுத்து 2029 எலெக்ஷன்ல வந்து 78 வயசு ஆகும். இவங்க சொல்லாங்க இல்லைங்க ஏஜ் லிமிட் ஆயிரும் அவங்க. 2009 அட்வாதி நிற்கும் போது அவருக்கு வயசு 80. 2004 வாஜ்பாய் பிஎம் கேரக்டர் நிற்கும் போது அவருக்கு வயசு 80. ஜேஎஸ்கே கோபியண்ணன் கூட இப்படி எல்லாம் தெரிஞ்சிருப்பாரா தெரியல. அதனால இங்க பாருங்க, மோடி வந்து கார்ல ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நீச்சல் உட்கார முடியாம தள்ளி விடுறாங்க. இன்னொருத்தர் வந்து 2029 மோடிதான். நீங்களாம் தப்பு கணக்கு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ரைட் இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன்ல மோடி இருக்க மாட்டாரு, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மோடி இருந்தாலும் ஜெயிப்பாங்க, மோடி இல்லைனாலும் ஜெயிப்பாங்க. அவங்க இல்ல மோடி இல்லன்னா ஜெயிப்பாங்க, அது கஷ்டம். அப்படிலாம் சும்மா தூக்கி அதுதான் வந்திருக்கணும், வேற ஒருத்தர் வந்திருக்கணும். அந்த ஒன் மேன் பவர் அந்த கொண்டு வர்றாங்க, புரியுதா? ஐயோ ரமேஷன், நான் தான் சொல்றேனே, நீங்க கடைசியா என்ன கதையில கொண்டீங்கன்னா ஓகே இந்த எலெக்ஷனோட இருந்தாலும் போயிட்டாப்பா, இந்த ஆள் இம்சையா இருக்கு, 29 ஆள் மாறிடுவாங்க, ஆள் மாறி இல்ல ஆள் அவரு பிஎம்மா நிக்க மாட்டாரு, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. 80 வயசுல அத்வானியும் வாஜ்பாயும் பிஎம் கேரக்டர் நின்னாங்க. எங்க ஆளுக்கு அந்த வயசுல ஆகல, 73 தான் ஆகுது. அப்படியே இருந்தாலும் 78 தான் ஆகும் அடுத்த எலெக்ஷன் நிற்கும் போது. அவர் இன்னும் ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்காரு கார்ல, டாட்டா கட்டு எல்லாருக்கும். அவர் இன்னொரு 20 வருஷம் இருப்பாரு. எனக்கு என்னமோ 20 வருஷம் தாக்கு பிடிச்சிருவாரு. அவங்க அம்மா செத்தது 102 வயசுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா இறந்தது 102 வயசு. இவர் வந்து ஒரு 100 வயசு இருப்பாரு, 100 வயசு வரைக்கும் பிஎம் இருப்பாருங்கிறார். அப்படிலாம் சொல்ல. 2029 அவர் வருவாரு. அவர் வந்து இது வரைக்கும் இந்தியால யாருமே 4 டைம் பிஎம் இருந்தது இல்ல, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு போயிடுவாரு. பட் ஆனா ஒரே ஒரு மனுஷன் அதே சேம் பவர் வந்து இதுக்கு நிக்குமானான்னு கஷ்டம் தான். அது ரொம்ப ஃபுல்லா கம்மியாவது. பட் இது ஒன் மேன் எல்லாம் அந்த ஃபேஸ் கொண்டு வராங்க,
புரியுது கார்த்தி. பேக் எண்ட் இவங்களோட பார்ட்டியா இருந்தாலும் ரொம்ப ஃபெயில்ஸ் தான். சரி ரொம்ப கதறாதீங்க. 10 வருஷம் வரைக்கும் அப்படிதான். 10 வருஷம் கழிச்சு இப்பதிக்கும் என்ன வருதுன்னு. எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு 2026 போதும். நீங்க என்ன பண்ணிட்டு போங்க, மேல போங்க. எங்களுக்கு வந்து கீழே இருக்கு, போங்க. நாங்க பாட்டு 2026 பிடிச்சிட்டு நாங்க போயிருக்கிறோம். எங்களுக்கு தனிநாடு கிடைக்காத ப்ரோ. தனிநாடா? யாரு ப்ரோ நீங்க? நம்ம ஆல்ரெடி தனிநாடா தெலுங்கானா மாதிரி இன்னும் தனியா போகணும் உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு வெளியே வேணா ரியூஸ்க்கு வந்துக்கலாம் தனிநாடுன்னு. இது யாரு? இந்த சீமானு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேங்க. இத இப்ப வீடியோ பார்த்தேன். எப்ப தமிழ்நாடுங்க வந்து பிஎம் நிப்பாங்களோ அப்பதான் நம்ம என்னோட ஆதரவு அது வரைக்கும் மோடிக்கு தான். யாரு சொல்லிருக்க மாட்டேன். என்ன இங்க பாருங்க, அவர் சொல்றது வந்து தமிழாளுங்க எப்ப வந்து அந்த சென்ட்ரல்ல இருப்பாங்களோ அவர் சொல்ற வலிமை வந்தவர் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அவரு தான் வந்து இது பண்ணுவாரு. ஏங்க அது ஊரே சொல்லிருச்சுங்க. உங்க ஐயா அலைன்ஸ்ல இருக்கவங்க சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் வந்து கார்த்திக் சேம்பர் சொல்லிட்டாரு. கார்த்திக் சேம்பர் சொல்லிட்டாரு. கார்த்திக் சேம்பர் சொல்லிட்டாரு. வீடியோ போடுறீங்க, நீ ஒரு மத்தால போட்டிருக்கலாம், ஒரு வேற யாராவது போட்டுக்கலாம். ஐயோ அவரு என்ன மனநிலைமை இருக்கிறாரு? காங்கிரஸ்லயே பல பிரச்சனை அவருக்கு. அவர் என்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்கிறாரு? தொகுதிக்கு போறதுல ஏகப்பட்ட பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அவருக்கு. அவர் சொல்றாருன்னு அவரு இந்த திருச்சி ஒருத்தர் சிவாவோட பையன் ஒருத்தர் பிஜேபி அவருங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவரது லீக் ஆயிருச்சு, இவரது லீக் ஆகும். பிரச்சனை என்ன தெரியுமா கார்த்தி? மம்தா வந்து பிஎம் ஆகணும், நம்ம ஆம் ஆத்மி அவருக்கும் பிஎம் ஆகணும், எல்லாருக்கும் பிஎம் ஆன ஆசை. பட் ஆனா காங்கிரஸ் யாருக்கு கொடுக்கும்? அதுங்க அவங்க உள்ளார பிரச்சனை. எனக்கு தனித்தனியா போட்டி போங்க, தனித்தனியா பண்ண வேண்டியதான் போங்க. இந்த சிவாஜில விரக்தி அப்படின்னு சொல்லிடுறது. சிவாஜில கூட்டணி இல்ல, ஒரு சரியான ஸ்ட்ராங் இல்ல. ஐடியாலஜி எல்லாம் மாறி மாறி இருக்கு எல்லாருக்கும். ரஜினி சொன்ன மாதிரி ஒரு ஆள் அடிக்க 10 பேர் ஒண்ணு சேருங்களே, யாரு பலசாலின்னு சொன்னாங்க. என்னங்க இப்ப 10 பேரும் வந்து காலில் விழுந்துட்டீங்க? யாரு கால் வந்து யாரும் காலில் விழுவில்லையே. நாங்க இன்னும் வந்து இந்தியா அலைன்ஸ்ல தான் இருக்கிறோம். நாங்க போலியே. எங்க அவங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அன்னைக்கு சொன்ன அது உண்மைதான். எல்லாரும் ஒரு சேர்க்கறதுனா சாதாரண இல்ல. எல்லாம் ஒரு ஐடியால இருப்பான், ஒரு காரியம் இருப்பான். அவன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல 21 தொகுதியை வந்து காங்கிரஸ் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் தான் வந்துச்சு. ஐயோ நாங்க அவெல்லாம் கேட்கவே இல்லை, அதான் பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி பதற. அதுதாங்க பொய் செய்தி தாங்க. அந்த பொய் செய்திக்கே பதறீங்க. இப்ப என்ன கேட்டா என்ன? அது நீங்க சும்மா அடிச்சு விடுறது. காங்கிரஸ் 21 கேக்குறது ஓகேங்க, இருந்துட்டு போட்டுமே. என்னப்ப கேட்டா என்னப்ப அதுக்கே பதறீங்க. ஐயோ நாங்க அவ்வளவு எல்லாம் தகுதி இல்லைங்க. காங்கிரஸ் 21 மீதி டிஎம்கே எங்க போறது? டிஎம்கே ஓட விஜி இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு. அது ஓகேங்க. அதுல 9 தொகுதி ஏற்கனவே இன்னும் தொகுதி இதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்குறோம். அவங்க 21 கேட்கட்டும், 40 கூட கேட்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு பதறீங்களா? ஐயோ அப்படிலாம் நாங்க கேட்கவே மாட்டோமே, நாங்க அது கிடையவே கிடையாது, நாங்க அவ்வளவுலாம் தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி பம்புறீங்க. அவ்வளவுதான். தகுதி இல்ல இது அப்படிலாம் இல்ல, சொல்லக்கூடாது. தகுதி இல்ல, எங்களுக்கு தனி பவர் இருக்கு, நாங்க நின்று ஜெயிக்கிறோம். உங்களாடி நீங்க அலைஞ்சு சொல்றது நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நீங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். லாஸ்ட் டைம்ல டிஎம்கே ஜெயிச்சிச்சு, என்ன அதை வச்சு ஒண்ணும் பண்ணுச்சு? அப்படிதான். பட் இந்த டைம் ரூலிங்கே ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். சரி ஓகே, 2 எலெக்ஷன்ல எதிர்கட்சியா கூட வரல, இந்த எலெக்ஷன் தான் வரணும், பார்ப்போம், எதிர்பார்ப்போம். மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்றது, சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டுலாம் சொல்லுங்க, ஃபேக்ட சொல்றேன். இந்த மாதிரி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ரம்சன், அப்படிலாம் கிடையாது. அது பழைய பழமொழி தான், ஆனாலும் ஒண்ணுதான். யானைன்னு நினைச்சாக்க யானைக்கு அடி சறுக்கும், புரியுதா? நான் தான் பலசாலி, எனக்கு யாரும் இல்லைன்னா ஓகே, ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி வந்து அங்க ஒரு கூட்டணி இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆள் இல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த சைடு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்ல, ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்ல. காங்கிரஸே வந்து நல்ல வலிமையை கொண்டு வந்திருக்காங்க இந்தியா அலைன்ஸ் காட்டிலும், பட் ஆனா அங்க ஒரு இல்ல, பல பிரச்சனை. மோடிங்கிற மான்ஸ்டரை வந்து வீழ்த்தறக்கு இன்னொரு மான்ஸ்டர் வரணும். அந்த மான்ஸ்டரை உருவாக்க பாருங்க ஃபர்ஸ்ட். அது நீதான், நான் தான் அந்த மான்ஸ்டர், இப்ப நீ தான் அந்த மான்ஸ்டர். அதெல்லாம் நடக்காது. அவரே டயர்டாகி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன உடனே இல்ல கார்த்தி, இவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டாங்க.
எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா எப்பங்க பண்றீங்க. போட்டாங்க வீக்கா எப்ப இருக்கோ போட்டாங்க ராபின்சன் எப்ப போட்டாங்க இல்ல இல்ல உலகாதீங்க ராபின்சன் காங்கிரஸ் தெரிஞ்சு பேசுங்க லீடிங் தெரியாம பேசாது. காங்கிரஸ் இருக்கும் போதே 2014 போட்டுட்டாங்க. எப்ப 2014 மோடி வந்து பிஎம் ஆகும்போது வெறும் 4 ஸ்டேட்ல தாங்க அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 4 ஸ்டேட்ல இருந்தாங்க ஆட்சியில. மோடி பிஎம் ஆனாரு. இதுதான் நடந்துச்சு 2014 அவர் பிஎம் ஆகும்போது இதான் இருந்துச்சு இந்தியால. இன்னைக்கு 10 வருஷம் அவர் பிஎம் இருக்காரு. 15 ஸ்டேட்ல இருக்காங்க. யாரும் அவங்க கட்சியை வளர்த்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல 30% முஸ்லீம் ஓட்டு இருக்கு. சரியா 3% ஓட்டு வச்சிருந்தாங்க போன எலெக்ஷன்ல. அசம்பிளி எலெக்ஷன்ல 3% ஓட்டு. 3 எம்எல்ஏ. இந்த எலெக்ஷன்ல 37% ஓட்டு. 77 எம்எல்ஏ எதிர்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியா இருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால்னா கம்யூனிஸ்ட். வெஸ்ட் பெங்கால்னா காங்கிரஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் காலி. அங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் காலி. போட்டி போட்டு உட்காந்துருக்காங்க திரிணாமுலோட. கேரளா பேசுவீங்க. கேரளால மட்டும் என்ன உங்களுக்கு 16% ஓட்டு இருக்கு. கேரளால 50% பாப்புலேஷன் வந்து மைனாரிட்டி இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அங்கேயே 16% ஓட்டு வச்சிருக்காங்க. எப்படி ஜெயிக்கிறாங்களே அவங்க பொண்ணு மேரேஜுக்கு வந்த காரணமே அதான். அவங்க வந்து கேரளால நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வரணும்னு. ஓகே அதுதான் அதை பண்ண முடியல. அப்படி பண்ண முடியல. அதை பண்ண முடியல. அவர் என்ன பாரத் ஜோடோ யாத்திரைன்னு சொல்லி ஆனா வந்து அவரு வந்து சுரேஷ் கோபிக்கு எம்பி தரலையே. எம்பிக்கு இதுவும் தரலையே. அவருக்கு பதவி எல்லாம் பெருசா தர விருப்பம் இல்ல. அவருக்கு வந்து அவரோட இந்த ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இது மூலமா ஒரு ஓட்டிங் அதுதாங்க பண்ணுவாரு. அதுதான் பண்ணுவாரு அவரு. அதுதான் பண்ணுவாரு. அதான் காலகாலமா பண்றாரு. அதான் தெரிஞ்சது தானே. என்ன பண்ணும் என்னங்க 10 பழம்பிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம். என்ன மனிதம் ஒப்பீனியன் சொல்ல மாட்டாரு. இல்ல இன்னைக்கு ராபின்சன் ரொம்ப தெளிவா இருந்து பேசிட்டு இருக்காரு. அதான் கேட்டு இன்னைக்கு தெளிவு அன்னைக்கு வந்து கட்டிங் போட்டாங்க. ஏங்க நீங்க வேற தெளிவா என்ன பேசினாரு மனிதம்? இல்ல அன்னைக்கு இல்ல அவர் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா பேசின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேற எதுவும் அன்னைக்கு கொஞ்சம் புடிச்சிட்டு பேசியிருந்தாரு. நீங்க தெளிவா என்ன பேசினா அவர் பேசின இல்ல ஒரு நிமிஷம் அவர் பேசின இல்ல மனிதம் இன்னைக்கு அவர் பேசின எந்த கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சு போச்சு சொல்லுங்க. எனக்கு அவர் பேசுற எந்த கருத்துலயுமே உடன்பாடு இல்ல. பட் எந்த கருத்துக்குமே எனக்கு உடன்பாடு இல்ல. வந்து இப்படிங்க டக்குன்னு பெல்ட் அடிச்சிட்டீங்க. இங்க டக்குன்னு கேட்டா வந்து இவன் பிஜேபி இல்லாதவன் சொல்லிடுவீங்க. அதனால நிறைய பேசுங்க மனிதன். உங்க கருத்து ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க. நீங்க ராபின்சன் நல்லா பேசினார்ல. நல்லா பேசின ஒரு கருத்து சொல்லுங்க. இல்ல அவர் நல்லா பேசினார் நான் சொல்லவே இல்ல. அவர் எங்க நல்லா பேசினார்னு சொன்னேன். அவர் கருத்துக்கு எனக்கு எந்த கருத்துமே இல்லைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவர் ஏதோ பேசணும்னு பேசினாரு. அவ்வளவுதான். மனிதன் நீங்க ஏதோ சப்போர்ட் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல. பேசணும்னு பேசினா ஏதோ ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணீங்க மனிதன் ஃபர்ஸ்ட். இல்ல நான் எதையும் சப்போர்ட் பண்ணல. அவர் கருத்துக்கு எனக்கு எந்த கருத்து என்னையா பேசணும் பேசிட்டு இருக்க நீ மனிதன். தேர்ஸ்டே வரைய நானு ட்ரிப்ஸோட வர கவலைப்பட நீங்க வந்துடணும். ஓகே ஷார்ப்பா. எங்க புரியல என்னது? இல்ல தேர்ஸ்டே ஓகே நானும் வந்துடுறேன். நீங்க வந்துருங்க. உண்மையிலே இந்த சோசியல் மீடியா முன்னாடிலாம் சங்கின்னு சொல்றவன் தான் பேசுறதுக்கு கூச்சப்படுவான். ஆனா பிஜேபி சப்போர்டர் சங்கிங்கன்னு சொன்னா ஊரே சேர்ந்து திட்டுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னைக்கு ராகுல் காந்தி ஐஎன்டி அலைன்ஸோட ஆதரவாளர்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க பேரை சொல்றதுக்கு. எங்க பாரு எங்க இழுத்துட்டு வர பத்தியா சங்கின்னு அந்த விஷயத்த சங்கின்னு இவங்க இல்ல சொல்றதுக்கு அது ஓகேங்க. அது ஓகே. நான் வந்து ராகுல் காந்தி சப்போர்டர் போறாங்க. அத வந்து சொல்லிட்டு போறாங்க. ரஜினிகாந்த் சொன்னாரு. ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு? ஆமா அதுதான் ரஜினிகாந்த் சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? அவரு சொன்னதானே பேச முடியும். நம்ம அடுத்தவங்க சொன்னா பேச முடியாதுல்ல. அவரு வந்து எந்தமே அவரு ரிலீஜியன் ரிலேட்டடா போறவரு. அவரு நினைக்கணும்னு பிஜேபி இல்ல அவரு வந்து அவர் என்ன சொன்னாரு? அது தப்பான வார்த்தை இல்லைன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அதை இன்சிஸ்ட் பண்ணி மீடியா ஃபுல்லா அதை ஊதி ஆமா மீடியா ஃபுல்லா ஊதுறீங்க. இன்னைக்கு வந்து கூச்சம் வைக்கப்படுறீங்களே ராகுல் காந்தி. ரியாலிட்டி சொல்றோம். இவங்க மனிதம் ஏன் சொல்ல மாட்டாரு? இதே மனிதம் வந்து இல்ல இதே வந்து ராபின்சன் இப்போ
கார்த்தி இவ்வளவு நாளுக்கு முன்னாடி என்னைக்காவது இந்தியா லைன்ல நடந்திருக்கா? மம்தா இவங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நடந்திருக்கா? ஏன் அதான் இப்பதான் நடக்கும் வேற என்ன? மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்தது கிடையாது நீங்க இது வரைக்கும். அதனால நடக்க அவ்வளவுதான். இன்னைக்கு நடக்குது. நிதிஷ்குமார் தான் இண்டி கூட்டணியா நம்ம அவர் நலமோட வாழணும். இந்தியா இன்னும் நல்ல ஒரு கொண்டு வரணும். மனிதன் மாதிரி ஆளுங்க இன்னும் நல்ல உரிமையோட பேசணும். என்ன மனிதன் ராபின்சன் அப்ப பேசினது? ராபின்சன் வந்து சரியான கருத்து எதுவுமே பேசலையே இன்னைக்கு. ராபின்சனோட கருத்துக்கு எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. அவர் ஏதோ பேசணும்னு பேசிட்டாரு. இப்படி கோலையா இருக்காதீங்க மனிதன். வாழ்க்கையில எப்பவுமே வந்து நீங்க எத்தனை புக்கு படிச்சாலும், எத்தனை சித்தாந்தம் படிச்சாலும், எத்தனை பெரிய பெரிய வீரமான புக்கு படிச்சாலும் ராபின்சன் வந்து அரசியல் விஷயங்கள்ல பேசுறத வச்சு கோலை நியாயம்னு முடிவு பண்ண முடியாது. ராபின்சன் நான் பேச வந்ததே அது ஒரு வீரம் தான். என்னோட கருத்து அரசியல் சார்ந்து இல்ல. என்னோட கருத்து என்னோட கருத்து சமூகம் தான் சமூகம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குத்துற போறையோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாருமே நண்பர்களா தான் பேசுறோம். அவரு சொன்னது திருப்பி அதே சொல்லி நீ ஒரு எல்லாருமே நண்பர்களா தான் பேசுறோம். அந்த மாதிரி யாருமே அது இருந்துட்டு போகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தைரியம் இல்ல. தைரியம் இருக்கிறதுனாலதான் தைரியம் வந்து இங்க பாருங்க மனிதன் உடம்பு குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் ராபின்சன் பேசுறாருல அந்த மாதிரி பேசணும். அந்த தைரியம். ராபின்சனுக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருக்கும். ராபின்சனுக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து 200 ரூபாயா? ஜிபே இல்லையா? இங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் கிரெடிட் ஆயிரும். பயப்படக்கூடாது மனிதன். எது இருந்தாலும் அரசியல் தாண்டி வந்திருக்கிறோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே உங்க ஒரு ஏரியால இருந்து எல்லாரும் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. அதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல. எனக்கு லோக்கல் கவுன்சிலர் பிடிக்கும், அவனை தான் ஆதரிப்பேன். எனக்கு வார்டு கவுன்சிலர் பிடிக்கும், அவனை ஆதரிப்பேன். இந்திய சட்டம் நமக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்காத மனசுலயும் வச்சுக்கிடலாம். சட்டம் சொல்லுது அதை வற்புறுத்த கூடாது. வற்புறுத்தினா அது தண்டனைக்குரிய. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற ஆட்சி பிடிச்சிருக்கு, ஒரு குறையும் இல்ல அதானே? எனக்கு இதுல எந்த கருத்துமே இல்லை. அப்பனா ரொம்ப சிறப்பான ஆட்சி போகுது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்ல. இதுக்குதான் கருத்து இருக்கு தமிழினம். ஒரு சமூகமா ஒரு ஏதாவது ஒரு வரலாறா அல்லது சினிமாவை பத்தி பேசுங்க. நான் அதுக்கு என்னோட கருத்தை அரசியல் சார்ந்து வருது. அரசியல்வாதி வந்து உங்க ஏரியால ஒயின் ஷாப் திறப்பான், திறந்து வந்து என்னைய பயப்படுறீங்க? 4 மாசம் எப்படியே ஓட்டுறது உங்களை வச்சு? நானு ஆமா ஓட்டர் ஐடி இருக்கு. அப்ப ஓட்டர் ஐடி இல்லங்க, எப்படி ஓட்டுறதுன்னு சொன்னாரு. இல்ல நான் சொல்றது அடுத்த 4 மாசம் உங்களை வச்சு எப்படி ஓட்டுறது? நைட் நேரம் தெளிவா வந்து பேசணும். அதனாலதான் காதுல தப்பா கேக்குது. அவர் ஓட்டர் ஐடின்னு சொன்னாரு. யாரையே குடிச்சிட்டு வர்றது என்ன? இதே ஒரு சும்மா இதே வரும். நீங்க வந்து இங்க பாருங்க, நீங்க தப்பான ஒரு இது சொல்றீங்க மனிதன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்களே உங்க வாயால நீங்களே வாயால ஒத்துக்கிட்டீங்க. அதனாலதான் நான் சொன்னேன் எனக்கு ஓட்டர் ஐடி. நான் முடிச்சிடறேன். எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு. பட் நான் யாருக்கு ஓட்டு போடுறேங்கிறது எனக்கு பொறுத்தது. அதை நான் வெளியே சொல்லக்கூடாது. இல்ல நீங்க சொல்றீங்களா சமூகத்தை பேசுவேன். சினிமா 3 மணி நேரம் சினிமாவுக்கு வாய்க்கிலேயே பேசுறோம். நம்ம அனிமல் சமுதாய இதை வந்து இதெல்லாம் போய் பேசுறோம். அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதை தாண்டி தான் அரசியல் வருது. அதை நீங்க எப்படி ஒரு சமூகம் தான் முதல்ல முக்கியமா வருது. சமூகம்னா எதை மீன் பண்றீங்க? உங்க இருக்கிற சொசைட்டி தானே எல்லாமே தான். அதுல ஒவ்வொரு தனிப்பட்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இல்ல. வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பார் போட்டு
அப்படியே பார்ல வெளியே ஃபுல்லா கத்திக்கிட்டு பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து ஆதரிப்பீங்க. அதுல ரொம்ப நல்லா இருக்கு சமூகம்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சமூகம் சொல்லவே மாட்டேனே. சமூகம் சொல்லக்கூடாது மனிதம். அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்போ நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல வரீங்க சென்டர்ல தானே? ஜனங்க உங்களுக்கு வந்து ஒரு குறையும் சமூகத்துல இல்லாத ஆட்சி நடக்குது. சொல்லுங்க. என்ன புரியல? நீ யார் பேசுறது எனக்கு இல்ல சென்டர்ல நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு. எனக்கு இதுல எந்த கருத்துமே அதே ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்களாம் சொல்லாதீங்க, கதறிட்டே இருங்க. இல்ல யாரோ ஒருத்தர் இன்னும் 5 கேட்டாங்க, வருஷம் உங்க 10 வருஷம் கதறி. வீட்டுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருந்தா அது எனக்கு நெருக்கடியா இருந்துச்சுன்னா, யாருக்காவது பாதிப்பை கொடுத்துச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணி இத பாரு, மனிதம் இந்த மாதிரி நடுநிலை நடிக்கிறவங்க, கருத்து இல்ல இல்ல பேசுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தாச்சு. இல்ல 10 இல்ல வருஷமா நீங்க பார்த்தாச்சு. பிராண்ட் குத்தக்கூடாது, பிராண்ட் குத்தக்கூடாது. பிராண்டு தான். நீங்களா ஒரே பிராண்டு தான், எங்களுக்கு தெரியும். நீங்களாம் யாரு என்னன்னு 10 வருஷமா பார்த்தாச்சு. கேட்டதுக்கு தான் பிரச்சனை பண்ணாரு. 10 வருஷமா பார்த்தாச்சு. உங்க பிராண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நீ எப்படி ஆளுங்க, எப்படி முட்டை எனக்கும் கொடுப்பீங்க அரசியலுக்கும் ஒரு சம்பந்தம் பக்கமா. இல்ல. எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் எல்லாரும் இல்லை. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அனிமல் உங்களெல்லாம் கதை விடுறதுக்கு தான் இந்த 100 நாள் பிக் பாஸ்ல போய் பிக் பேசிக்கிறீங்க. பாஸ்ல உள்ளவங்க சப்போர்ட் பண்றீங்களா? சொல்றீங்களா? பொழுதுபோக்கு வந்து கம்பி குடிச்சு கண்டை புடிச்சுக்கிட்டு கொடி புடிச்சிட்டு தூக்கி பேசுறீங்க. அங்க அரசியல் இல்ல. நாட்டுல நடக்கிற சமுதாயத்தை உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் இருக்கு பாத்தியா? உங்களோட கெட்ட எண்ணங்கள் பாத்தியா? என்னோட ரொம்ப நல்ல அந்த எண்ணம். கெட்ட எண்ணங்கள் தான், கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான், ஆனா கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கதக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. நான் எதுவும் இல்ல, நான் எங்கேயுமே கதறிட்டே இருங்க, அவ்வளவுதான். இன்னும் 5 வருஷம் இல்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கதறிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாம் பேர் சொல்றதுக்கே வந்து கதறது வருத்தமா அதுல இருக்கா? கருத்து இல்ல, அவ்வளவுதான். எனக்கு கருத்தே இல்ல. ஏன்னா நான் அரசியல் கருத்து கிடையாது. பேசுவேன். ஆனா ராமச்சந்திரன் பேசுறது சரி, கிராஃப்டி பேசுறது சரின்னு சொல்லி கிராஃப்டி பேசின போதோட ஒபினியன் சொல்றீங்க. கிராஃப்டி பேசும்போது சரி, ராமச்சந்திரன் பேசுறது சரின்னு சொல்லிடுவோம். ஆனா பேச முடியாது. அவரு ஜனநாயகத்தை பத்தி சொன்ன அந்த அவர் அரசியல் தான் பேசினாரு. ஜனநாயகம் எங்க இருக்கு? இப்ப யாரு ஜனநாயகம் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க. ஜனநாயகத்தை பத்தி இல்ல இருங்க யாரு ஃபாலோ பண்ணல? யார் ஃபாலோ பண்றாங்க? யார் ஃபாலோ பண்றாங்க? யார் ஃபாலோ பண்றாங்க? ராபின்சன் எந்த ஊர்ல இருக்கீங்க? அவர்கிட்ட கேக்குறேன். இந்தியா ஜனநாயக நாடு. எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்தியால இருக்கு ஜனநாயகம். ஜனநாயகம் இந்தியால தான் இருக்கு. இப்ப நீ இந்தியால இருக்கியா? யோ ராபின்சன், பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு ஜனநாயகத்தை பத்தி நீ பேசாத. ஜனநாயகம் ஃபாலோ பண்றதுனால பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு நீ பேசாத. அதுல எல்லாமே அரசியல் சேர்ந்து தானே, எல்லா அரசியல் தானே இருக்கு. எல்லாமே இருக்குதான். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு, அவ்வளவுதான். இவர் ஜனநாயகம் பிடிக்குது, ஜனநாயகம் தான் வேணுங்கிறாரு, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு பிடிச்சதுதான் பிடிக்காததுதான். அது நீங்க என்ன வற்புறுத்த முடியாதுல்ல. உங்களை குடிக்க கூடாது, நான் சொல்ல முடியாது. சண்டை போடவே லாய்க்கல ஐயப்பா. வேற ஏதாவது ஸ்பீக்கர் கொடுறா. சண்டை போடவே லாய்க்கல அவங்க. வேற யாருக்கும் கொடு. ராபின்சன், இப்ப நீங்க எங்க? யுஏஇல பம்பறாங்க. வாக பாண்டாவது முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்ப அவரும் வரதில்லை. ராபின்சன் ஏய் சண்டை கட்டி வாங்கப்பா, அடுத்த 4 மாசம் ஓட்டணும். ஒன்னு சொல்லிக்கணும்னு விரும்புறேன். ராபின்சன், நீங்க பஹ்ரைனா யுஏஇயா? பஹ்ரைன். அவர் பஹ்ரைன்ல இருக்காரு. இப்ப இங்க நிம்மதியா இருக்கீங்களே, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம, அதுக்கே மோடி தான் காரணம். 2014 அவரே சொல்லிட்டாரு ஒரு நாள் ராபின்சனே. அப்படியா? சந்தோஷம். அதையா ஒத்துக்கிட்டீங்களே, சந்தோஷம். ஜான் துரையா ஏன் பேச மாட்டேங்குது? ஏதாவது பேசுவாரு ஜான் துரை, ஏதாவது பேசுங்க, ஆரம்பிப்போம் ஏதாவது சண்டை. எது பேசினாலும் கடிச்சு வைப்போம். ஜான் துரை என்ன ப்ரோ பேசுங்க, ஏதாவது பேசுவீங்களே. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா கையில? வேற ஏதாவது? கார்த்தி, உங்களுக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும், நாளைக்கு பின்னாடி வந்து விஜய் அஜித்தை ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் காரியங்களே. எல்லாருமே பிஜேபிக்கு கொடி தூக்கிட்டு வரீங்களே, இன்னே உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அதுல என்ன இருக்கு? சரியில்லையா இப்ப கொஞ்ச நாளாவே? அதுல என்ன இருக்கு? நான் பேசுறது எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு அடுத்த ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் அந்த ரேஞ்சுக்கு வர்ற பிளான் போயிட்டு இருக்கு போல. இல்ல ராபின்சன், நான் பேசல தப்பு இருக்குன்னா தப்புன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதை நம்ம பேசுறதா கருத்துக்கு தான் மாற்று கருத்து பேசணும். நான் ஏன் பேசணும், எதை பேசணும்னு நீ பேசக்கூடாது. இப்ப அனிமன் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட ஏன் பிடிச்சிருக்கு உனக்கு? அப்படி இல்லைங்க, இந்த சீன் நல்லா இருக்கா, இந்த சீன் அப்படி சொல்லணும்ல. நம்ம அப்படிதான் பேசணும்.
இந்த 2024 இப்போ எலெக்ஷன் எனக்கு நெருங்க நானே முன்னாடி அப்படி சொல்றேன், இல்லையே. இன்னும் ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க மாதிரி இருக்கா? இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அக்ரெசிவா இருக்கு. டெய்லி இந்த அட்ரலின் புஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வர அன்னைக்கு ஒன்னால டார்ச்சர் பண்ணி ட்விட்டர் விட்டு போக வச்சிட மாட்டேன் நானு. ஆமா, போனை ஆஃப் பண்ணி போய் படுத்து தூங்கிடுவேன். ட்விட்டர் பக்கம் வந்துருவீங்க நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கலாம் விட்டுருவேனா என்ன? ஒரு 200-300 ட்வீட் போட்டுற மாட்டேன். சரியா, நீங்க அதெல்லாம் பண்ணீங்க, அவ்வளவுதான். அது ரிப்ளை அதான் உங்களுக்கு விருப்பத்தை தான், அது வேற ஒன்றும் கிடையாது. இதுவுமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனிமல் அந்த மாதிரி தான். நீங்க பண்ணதுக்கு ரிப்ளை அவ்வளவுதான். பழிக்கு பழி, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு. ஆமா, உங்களுக்கு டார்ச்சர் பண்றதெல்லாம் சிரிப்பா இருக்கு. எனக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களால திட்டுவீங்க, இப்பெல்லாம் கண்டுறீங்க. மான்ஸ்டர் வந்து பீஸ்ட் ஆயிடும். அன்னைக்கு மான்ஸ்டர் வந்து பீஸ்ட் ஆயிடும். ஆமா, முன்னாடி எல்லாம் வந்து திட்டுவீங்க, இப்பெல்லாம் கதறீங்களா? அந்த கதறல பாக்குறதுக்கு வந்து ஸ்பைடர் எஜஸ் இருக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பாவம், இப்படி கதறாங்களே. உங்களுக்காண்டியே ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறாருங்க. கார்த்தி, இது மாதிரி காரியங்களை பார்த்துதான் நம்ம நான் போர் அடிக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த வீடியோ எல்லாம் இந்த இதெல்லாம் இன்ஸ்டால வந்து ட்விட்டர்ல வந்து நான் அனுப்பிச்சுட்டு குரூப்ல வந்து சலூனியா ஐயப்பனி யாராவது ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி அனுப்புவேன். இது போட்டு சும்மா விருப்பத்துவோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன் டெய்லியும். இந்த மாதிரிலாம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு விருப்பம். இந்த ஆளுங்களை வேற தலைவர் நரம்பரம் இல்லைன்னா பேடாஸ்மா அந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி போடுறானுங்களே, நல்லா இருக்கு. அனிமலையும் போட்டு விடு. ஐயோ போட்டுதான் போட்டேன். ஆமாண்டா, அனிமல் தீம் மியூசிக் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைட் சீன் இருக்கு, அதையும் போட்டு விடு போ. அடுத்து கண்டென்ட் மாசம். ஐயப்பா மோடி நீங்க பீஸ்டா மாதிரி பேசுறீங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட போறேன். சரிங்களா? வச்சு அன்னைக்கு செய்யறோம். ராபின்சன் எல்லாம் உங்க படையெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. சரியா? உங்க படா பரிவாரம் எல்லாத்தையும் ஏப்பா கரெக்டா அன்னைக்கு பார்த்துட்டு ஸ்பீக்கர் கொடுக்குற. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நைட் ஓடிடுவாங்க. இல்ல அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. ஒப்பாரி வச்சிட்டு இருப்பாங்க. வேணா ஐயப்பா நீ கோஸ்ட் யாரா போட்டுக்கோ. நல்ல ஆள நீங்க கூட கொஞ்சம் நீ கேளு. கோஸ்ட்டை வந்து ஏதாவது ஏத்து மேலே ஏத்து. யாராவது கரெக்டா அவங்க ஏத்தட்டும். நீ யார சொல்றியோ அவங்க ஏத்தட்டும். நீட்டா பண்றோம், வச்சு செய்யறோம். அதான் பிளானு. என்னங்க கார்த்தி, ஓகேவா? நான் 4 மாசமே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்பிச்சாச்சு ரொம்ப முன்னாடி. போயிட்டு இருக்கேன். நான் அந்த வேலையில தான் போயிட்டு இருக்கேன். ரைட்டு பார்த்துக்கலாம், விடுங்க. இப்போ என்ன அடுத்து ஏப்ரல் 16 தான் எலெக்ஷனுங்கிறாங்க. கரெக்டாக நீ வரல, அன்அஃபிஷியலாக சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். 16 என்ன பண்ண போறாங்க? ஐ மீன் அன்னைக்கே கதறுவாங்க. ராபின்சன் மாதிரி எல்லாம் கதறுங்க. என்ன கீழே போயிட்டாரு. ஓகே குட் நைட். எல்லாரும் நல்லா தூங்குங்க. பை. ஒரு இந்தியாவை வந்து 75 வருஷத்துல வந்து 50 வருஷம் ஒரு குடும்பமே சேர்ந்து வந்து சீரழிக்குமா? அது உங்களுக்கு பிரச்சனையே தெரியாதான். ஒரு ஆள் வந்து உண்மையிலே மெஜாரிட்டியில் ஜெயிச்சு 2 எலெக்ஷன் ஜெயிச்சு 3வது எலெக்ஷன் ஜனநாயகம் இழக்கி போச்சு, எதிர்கட்சியே எல்லாம் போனா என்ன ஆகுதுங்க, மோனோபோலியா இருங்க அப்படின்னு பேசுவானுங்களா? அவன் 50 வருஷம் ஒரு குடும்பத்துக்கு கீழே படுத்து கிடந்தீங்களே நீங்க, அப்ப தெரியலையாது? ஒரு டிவித்தை வந்து உங்களுக்கு ஆப்படிக்கும் போது தெரியுதா உங்களுக்கு அந்த கட்சிக்கு? இதுதான் ஜனநாயகம். எந்த குடும்பத்துலேருந்தும் வரல, யாருக்கும் மகனா பிறந்து எது அரசியல்வாதி மகனா பிறந்தெல்லாம் வரல. சாதாரண ஒரு ஆள் வந்து 10 வருஷம் இந்தியா ரூல் பண்ணி 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அடுத்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் பண்ணி ஜெயிங்க. அவர் ஜெயிச்சுட்டு வாங்க, ஜெயிச்சு காட்டுங்க. புலம்புறீங்க அப்பா பையன் பேரன், அதுக்கு அடுத்த வாரிசு, அதுக்கு அடுத்த வாரிசு, இப்படிதான் 50 வருஷம் ரூல் பண்ணி வச்சிருந்தீங்க இந்தியாவை. அப்படியுமே என்ன ஜெயிச்சிங்க நீங்க? மெஜாரிட்டி ஜெயிச்சிங்கன்னா என்ன? கூட்டணி ஆச்சு தான் வச்சுட்டு இருந்தீங்க இத்தனை வருஷத்துக்கு.
40 வருஷம் ஆச்சு மெஜாரிட்டியில் ஜெயிச்சு. ஒரே ஒரு பிஎம் மோடி மட்டும்தான் 40 வருஷத்துல. 1984 அப்புறம் ஜெயிச்ச பிஎம் மோடி தான். 2ஆம் டைம் ஜெயிச்சது அவர் தான். 3 டைம் ஜெயிக்க போறது அவர் தான். 4ஆவது டைம் அவர் தான் ஜெயிக்க போறாரு. அதுதான் உங்களுக்கு எரியுது அப்படின்னா எரியட்டும், தப்பே கிடையாது. ஓகே ப்ரோ, வேற இருக்கீங்க? முடிச்சலாமா?